வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு டீமை தான் நம்ம என்ன செய்ய போறோம், பெரிய அளவுல பேச வச்சு, அவங்கள வந்து சாதிக்க வச்சு, பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி சாதனையாளர் பட்டியல்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, பெண்கள் ஜாஸ்தியா இருப்பாங்க. நோ டவுட். ஒரு கோல்டு மகா வந்திருக்காங்க. ஏற்கனவே கோல்டுல அம்மா இருக்கிறாங்க. வனிதம்மா இருக்கிறாங்க. பிளாட்டினத்துல வெண்மதி அம்மா இருக்கிறாங்க. ஸ்டார் பின்ல பார்த்தீங்கன்னா, 3 பேர் இருக்கிறாங்க. அதுல சசிகலா மேடம் போன மாசம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கோல்டுல வந்து அ 2, 3 லேடீஸ் இருக்காங்க. அதே மாதிரி வைட்டல் லெவல்ல எக்கச்சக்கமான லேடீஸ் இருக்கிறாங்க. போன மாசம் வந்து உஷா மேடத்தின் பேர்ல வேடராஜன் சார் பண்ற அது வந்து பிளாட்டினம் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி பெண்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சாதனை பெண்களை உருவாக்குவதிலே இவங்க பங்களிப்பு ஜாஸ்தி. ஆரம்பத்துல ஜூம்ல பேசுறதுக்காக வேண்டி நம்ம கூப்பிட்ட போது நிறைய பெண்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஐயோ சார், எங்களுக்கு வெட்கமா இருக்குது சார்ன்னு. ஆனா வனிதா அம்மா, நான் பேசுறேன் சார் அப்படின்னு வந்து பேசினாங்க. அது மட்டுமல்ல, வனிதா அம்மா வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அவங்களுக்கு. முதல் கூட்டம் நம்ம காஞ்சிபுரத்துல நான் பேசின கூட்டத்தை கேட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வேறுபடிச்சிருக்கிற ஒரு லீடரா. ஆர்சி பிசினஸ்ல ஒரு லீடர்கள் வேறுபடிக்கிறது பெரிய மேட்ரு. அதனால ஒரு வேறுபடிச்சிருக்கிற ஒரு லீடரா வந்து அவங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, என்னுடைய கூட்டத்தை அவங்க சொன்னாங்க, உங்க கூட்டத்தை கேட்ட அப்புறம் தான் சார் நான் இப்படி வலுவா நின்று ஆர்சியம் பண்றேன்னு. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஆகையினால நம்ம அருமையான வரவேற்புரை நிகழ்த்தின நம்ம நரேன் சாரு, ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஜெகதீஷ் சாரு, பேச வந்திருக்கிற 2 ஸ்டார் லேடிஸு, அவங்கள முதலாவது பேச போறது கோல்டு பின் அச்சீவர் நம்ம வனிதா மேடம், ஆர்சிஎம் தாய். அவங்கள பலத்த கரவோசையோட நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் வனிதா அம்மா. நீங்க ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். வணக்கம் சார். நன்றி சார். தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள். முதல்ல என்னோட ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜூம்ல இப்ப இணைந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மதிய வணக்கம். சார் சொன்ன மாதிரி நான் வந்து இப்ப புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். ஒரே ஒரு செகண்ட். என் பேர் வனிதா. நான் ராணிப்பேட்டையில இருக்கேன். சார் சொன்ன மாதிரி நான் இந்த ஆர்சிஎம் எனக்கு கிடைச்சது வந்து 2018ல. ஏதோ நானும் வந்து வெறும் ப்ராடக்ட் வாங்கிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியால தான் நான் வந்து ஓகே சொன்னேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே சார் சொன்ன மாதிரி அவரோட மீட்டிங் தான் நான் காஞ்சிபுரத்தில் போயிட்டு அட்டன் பண்ணும்போது, அப்போ கூட அவ்வளோவா அவர் பேசுனது எப்படி எல்லாமே சொல்லுவோம், ஜூம்ல வந்து பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் மனசுலையும் பதிவாகும்னு. அது மாதிரி அன்னைக்கு அவர் பேசுனது எப்படி பதிவாச்சுன்னு தெரியல. அதனுடைய விளைவு வந்து இந்த இந்த நேரத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு அது அந்த பீச் தான் முதல்ல ஒரு காரணம். அது உண்மைதான். அது கண்டிப்பா உண்மையான ஒரு நிகழ்ச்சி அது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இது பிசினஸ்குள்ள வந்துட்ட பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏரியால புதுசா எடுத்திருக்கேன் நானு. என்னை அறிமுகப்படுத்தினவர் கொஞ்சம் நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் இப்ப இந்த ஃபீல்டுல இல்ல, இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது என்னோட இமிடியேட் லீடர் ஜெகதீசன் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போஸ் இன்னைக்கு வந்து அவருடைய என்ன சொல்றது, ஒரு கைட்லைன்ஸ் வந்து பெரிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்ச ஒரு வரம். ஏன்னா வந்து இந்த ஜூம்ல பேசும்போதே ஃபர்ஸ்ட் சார் சொல்லும்போது எப்படி பேசுறது சார் எனக்கு தெரியல சார். அது என்ன காரணம், பேச தெரியலன்றது ஒரு செகண்டரி காரணம் தான். முதல் காரணம் வந்து இந்த டெக்னிக்கல், அதாவது ஜூம்ல எப்படி பேசுறது, எப்படி அதெல்லாம் ஆப்ரேட் பண்றது, இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், முடியாது சார், வேணாம் சார், அப்புறமா தெரியாத ஏதாவது தப்பா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா உங்களால முடியும், நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு வழி காட்டினவர் நம்ம ஜெகதீஷ் சார். அவருக்கும் இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சார் சொன்ன மாதிரி ஆர்சிஎமோட தாயின்ற ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சதுக்கு அதுதான் மூல காரணம். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஜூம் தொடங்கி இன்னைக்கு 1000+524 ஜூம் வந்து இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இது பெரிய நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சாதனை. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஜூம் ஒரு நாளும் தவறாம நம்மளுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வழிகாட்டி நம்ம காமராஜ் சார் நம்மள இந்த ஜூமை வந்து வழி நடத்தி இருக்கிறாரு. அதோட இது மட்டும் இல்ல, அவரோடது நிறைய ட்ரைனிங்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே நிறைய நமக்காக கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு அவருடைய அழறாத உழைப்புக்கு அவர் இன்னும் மேலும் மேலும் நல்லா வளமா இருக்கணும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கலாம். எல்லார் சார்பிலையும் வேண்டிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்துல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே நம்மளுக்கு வந்து நீ யாராவது சொன்னா நான் நெட்வொர்க் பண்றேன்னாலே ஒரு மாதிரி நம்மள வந்து ஏதோ ஏமாத்துற ஒரு டைப் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்குற ஒரு காலம் போயிட்டு, இன்னைக்கு நம்ம ஆர்சிஎம்ல நான் நெட்வொர்க் பண்றேன்றத வந்து நல்லா நம்ம கான்பிடென்டா ஒரு
என்ன சொல்றது, கான்பிடென்டா தன்னம்பிக்கையோட ஒரு தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல தான் நாம வந்து இப்ப எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். இதுக்கே பெரிய இந்த நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்த நம்மளுடைய நிறுவன தலைவருக்கு வந்து இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே நன்றியோட வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு, அவரும் மேன்மேலும் இன்னும் நிறைய நன்மைகளை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் சாமி கிட்ட. ஏன்னா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற காலகட்டத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு நோக்கம் என்னன்னா, இன்னைக்கு ஹெல்த் தான் இப்ப நிறைய கேள்விக்குறியா இருக்கு. எங்க கிடைக்கும்னு தேடுவோம் போல இன்னும் கொஞ்ச நாள் போனா. அந்த நேரத்துல இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல ஒரு 2000 இன்னைக்கு வந்து 24 வருஷம் நான் வெற்றிகரமா மேன்மேலும் நம்ம நிறுவனம் வளர்ந்து பெரிய அளவுல இன்னைக்கு பிரகாசிச்சுன்னு இருக்குது. அந்த ஒரு ஒளி பொருந்தி ஒரு நிறுவனத்துல நாம எல்லாம் இருக்கோன்றதே நமக்கெல்லாம் ஒரு பெருமை. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து விளையாட்டா இந்த 2018 இந்த பிசினஸ கையில எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கோல்டு பின் அச்சீவர், ராயல்டி அச்சீவர்னு சொல்லும்போது இது என்னோட ஒரு உழைப்போ என்னுடைய ஒரு முயற்சின்னு நான் மொத்தமா சொல்லிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் நம்மளுடைய நிறுவனம். செகண்ட் வந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய அனைத்து லீடர்ஸ் அப்ளைன்ஸுங்களுக்கும் இந்த பெருமை சாரும். அதோட என்னுடைய டீம்ல இருக்கிற ஆர்சிஎம் வருங்கால எல்லா லீடர்ஸ் தான், எல்லாருமே லீடர்ஸ் தான். அவ்வளவு முத்தான ஆட்கள் என்னோட இருக்காங்க என் டீம்ல. அவங்களுடைய ஒரு உழைப்பு, அவர்களுடைய வெற்றி தான் என்னுடைய இந்த வெற்றி. ஸோ இன்னும் மேலும் மேலும் வெற்றி அவர்கள் அடையும் போது நானும் பெரிய லெவல்ல வெற்றி அடைவேன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்றது, பெருமையான நினைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கோம். இன்னைக்கு 24 இயர்ஸா வெற்றிகரமா மேலும் வளர்ந்துருக்கு. நிறைய பொருட்கள் திரும்ப திரும்ப நம்ம நிறுவனத்துல வந்துகிட்டே இருக்கு. நம்ம கிட்ட இல்லாத பொருட்கள் இல்ல. அதுக்கு முன்ன நாங்க ஜாயின் பண்ணும்போது கூட ஒரு சில பொருட்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம். இப்ப பொருட்களை பத்தி பேசணும்னா அதுவே ரொம்ப ஒரு ஒரு 1 இயருக்கு ஒரு ப்ரோக்ராம் போடலாம் போல. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் நிறைய அறிமுகமாயாச்சு. அடுத்து அதாவது ஒரு பிஸ்கெட்னா முன்னாடி வந்து ஒரு ஃபைபர் பிஸ்கெட் மட்டும் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதுலயே சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் வந்தாச்சு, அப்புறம் கோகோனட் பிஸ்கெட் வந்தாச்சு. அது மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து நமக்கு வந்து எதுவும் இல்லை, அதனால என்னோட பிசினஸ் குறைவா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் நிறைய குவிந்து கிடக்குது. அதே நேரத்துல குவாலிட்டிலயும் எந்த காம்ப்ரமைஷனும் கிடையாது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு நமக்கு நிறைய வளர்ந்துருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் அடிக்கடி சொல்லுவார், சிஸ்டம் சொல்லியிருப்பார். சிஸ்டத்தோடு தான் நம்ம அதிகமா வளர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா அந்த பொருட்களை எப்படி பார்த்து பார்த்து குவாலிட்டி பண்றாரு நம்ம நிறுவனத்துல. அது மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம சிஸ்டமும் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மே மாசம் பிளான் சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ எனக்கு கூட ஒரு 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 புரியாத நேரத்துல எனக்கும் ஒரு பயம் தான் இருந்தது. ஏன்னா இப்படி இருக்கு, என்னென்னமோ இருக்கு, இதெல்லாம் எப்படி நம்ம மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் யோசிச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா அது வந்து அப்புறமா ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணும்போது தான் பார்த்தா அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு இப்போ நல்லா ஃபுல்ஃபில்லா உணர முடிஞ்சது. 1 இயர்க்குள்ளவே அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மேல பிளான் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு வந்து கன்சல்டன்சி ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 1500 பிவில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஹையஸ்ட் நிறைய ஹையஸ்டா போயிட்டே இருக்கு. ஸோ அந்த 1005 கன்சல்டன்சியா பண்ணி 6 மந்த் முடிச்சு ஒரு பேட்ச் வந்து 1005ல அதாவது ப்ரீ ப்ராடக்ட் வாங்கியாச்சு. திரும்பவும் செகண்ட் பேட்ச் ஒரு கன்சல்டன்சி ஆஃபர் முடிச்சு இப்போ நெக்ஸ்ட் மந்த் எல்லாருமே நம்ம ப்ரீ ப்ராடக்ட் நம்ம ஆஃபர் வாங்க போறோம். இதனால நமக்கு இந்த கன்சல்டன்சி பிளான்ல நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா முதல்ல புரியல, இப்ப நல்லாவே புரியுது. என்னன்னா இப்போ வந்து காசுனா கூட நம்ம வந்து காசையும், அதாவது முன்னாடி இந்த கமிஷன் குறைஞ்சிச்சேன்னு ஃபீல் பண்ணோம். ஆனா கமிஷனையும் இப்ப ப்ரீ ப்ராடக்டையும் கம்பேர் பண்ணும்போது தான் ப்ரீ ப்ராடக்டோடைய இதுவே வந்து ஒர்த்தே வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. 2வது பெனிஃபிட் வந்து மக்கள் வந்து கண்டிப்பா இதை வாங்கிதான் நம்ம மாசம் மாசம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு மாசம் அதிகமா பண்ணலாம், ஒரு மாசம் குறைவா பண்ணலான்ற ஒரு தாட் இல்லாம ஒரு ரெகுலரா ஒரு ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய டீமோட பிசினஸ் வந்து ஸ்டடியா போயிட்டு இருக்கு. மாசம் மாசம் ஸ்டடியா போயிட்டு இருக்கு. எல்லாருடைய பின் லெவல் சார் சொல்லும் போது கூட சொன்னாரு, இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கோல்டு ஸ்டாரு அப்புறமா வைட்டல் பின் லெவல் எல்லாம் லேடிஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அதுக்கெல்லாமே காரணம் இந்த கன்சல்டன்சி பிளான் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால கன்சல்டன்சி பிளான்னால நிறைய பெனிஃபிட் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ
அந்த நியூ பிளான்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி ராயல்டி, ஏர்லி growth போனஸ், அப்புறமா வந்து பர்ச்சேசஸ் கிளப் இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் வாங்கிட்ட பிறகுதான் நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ராயல்டி, மந்த்லி ராயல்டி வாங்கின்னு இருக்கேன். இப்போ இந்த இயர்லி growth போனஸ் வந்து இந்த மந்த் எனக்கு கமிஷன்ல ஆட் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்த மே மாசம் கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பர்ச்சேசர் கிளப் முடிச்சிட்டு இன்னைக்கு பர்ச்சேசர் கிளப் growth போனஸும் வந்து 500 வாங்கிட்டு இருக்கேன். அது அது வந்து என்னன்னா பர்ச்சேசர் கிளப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாசம் மாசம் நம்ம எவ்வளவு பர்சனல் பிவி எடுக்கிறோமோ அது எப்போ நம்மளுக்கு 50,000 பிவி கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நம்ம அந்த கிளப்புக்குள்ள போகிறோம். கிளப்புக்குள்ள போன உடனே நம்ம வந்து கம்பல்சரி 1500 பிவி அடிக்கணும். அதிகபட்சமா எவ்வளவுனா அடிக்கலாம். ஆனா நமக்கு வந்து பர்ச்சேசர் கிளப்ல வந்து நம்ம கமிஷன் கொடுக்கறது வந்து 10% வந்து 5000 பிவி வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து குறைஞ்சது ₹150 இருந்து 500 வரைக்கும் பர்ச்சேசர் கிளப்ல இருந்து நம்ம வந்து போனஸ் நம்ம வாங்க முடியும், ரெகுலரா வாங்க முடியும். அதெல்லாம் ஈஸியா தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்ப அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு அதுக்கு துணையா தான் நமக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நம்ம ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு பர்சனல் பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு 5000 பிவி பர்சனலா ஈஸியா அடிச்சிடலாம். அந்த அளவுக்கு தான் நம்மகிட்ட எல்லா பொருளும் வந்தாச்சு. ஏதோ இன்னைக்கு ஆர்சிஎம்ல வெளியே போய் வாங்கலாம்னா ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ஒன்னு ரெண்டு பொருட்கள் தான் நம்ம வெளியே வாங்குறோம். மற்றபடி எல்லாமே நம்ம ஆர்சிஎம்ல இருக்கு. ஸோ அதனால இதனால என்ன கன்சல்டன்சி பிளான்லன்னா அடிக்கடி எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பொருட்களை நாம முதல்ல யூஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்றோம். எல்லா லீடர்ஸும் அதை தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் நம்ம எல்லாம் வாங்கி தான் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து பிவி அப்பதான் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய பொருட்கள் என்ன மாதிரி இருக்குன்றதே நம்ம உணர்ந்துக்க முடியும். இப்போ எனக்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா கோகனட் பிஸ்கெட் வந்திருக்கு. அதுவும் 75 கிராம் வந்து இருக்கு. எப்படி டப்பால போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பரா இருந்தது. உடனே வர கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தாங்க ஒரு பிஸ்கெட் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 2 பாக்கெட் 3 பாக்கெட் சில பேர் 6 பாக்கெட் இன்னைக்கு பார்த்தா அது ஒரு 2-3 டேஸ்லயே மொத்தம் என்னுடைய கோகனட் பிஸ்கெட் மொத்தம் காலி ஆயிடுச்சு. நான் இது தெரிஞ்சா இன்னும் நிறைய போட்டுருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். போடுவேன் இப்ப திருப்பியும். ஸோ அதனால எல்லா பொருட்களுமே நான் 2வது வந்து இன்னைக்கு வந்து இந்த புது புது பிளான்ல இவ்வளவு பெரிய நன்மைகள்லாம் நமக்கு நிறைய நம்ம நிறுவனத்துல கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நீ சொன்ன மாதிரி நிறைய பிசினஸ் பண்ணி நிறைய பெரிய பெரிய டர்ன் ஓவர் பண்ணாத கம்பெனியோட ஏர்லி குரோத்ல இருந்து நமக்கு காசு கிடைக்கும். ஆனா நம்ம ஆர்சிஎம் நிறுவனத்துல நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ நம்ம பிசினஸ் எவ்வளவு பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பெனியோட ஏர்லி டர்ன் ஓவர்ல இருந்து குரோத் போனஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். இது வேற எந்த ஒரு வணிகத்திலையும் எந்த ஒரு நிறுவனத்திலையும் யாரும் தரமாட்டாங்க. ஸோ அதனால வந்து திரும்பவும் நம்ம பிளான் வந்து சேஞ்ச் ஆனது எவ்வளவு ஒரு பெரிய அட்ராக்டிவா இருக்குன்றதை இப்போ ஃபீல் பண்றோம். அதாவது அனுபவிக்கும் போது தான் அதனுடைய ஒர்த்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ பொருட்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்லும் போது ரீச் ஆகுது. அவங்களே இன்னொரு கூட ஆட்களை அழைச்சிட்டு வராங்க. அதான் நம்மளுடைய நெட்வொர்க் வணிகத்தோடைய பெரிய ஒரு ஒரு பலமே அதுதான். ஸோ அதனால வந்து இதை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப அந்த பிசினஸை கொண்டு போறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். ஆனா வந்து என்னன்னா நாம முதல்ல அதுல வந்து இன்வால்வ் ஆகணும். நாம வந்து அது உள்ள வந்து உள்வாங்கி நம்ம பண்ணும்போது பெரிய அளவுல சக்சஸ் நோக்கி போகலாம். இப்போ வந்து இது வந்து சார் சொன்ன மாதிரி, நரேந்திரன் சார் சொன்ன மாதிரி இந்த ஆர்சிஎம் பிசினஸ் வந்து பெண்களோட பிசினஸ் அவங்களுக்கு தான் நிறைய ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து நான் பெண்கள் ஆண்கள் எல்லாமே செய்யலாம். ஆனா இது வந்து எப்படி பெண்களுக்கு ஒரு சுலபமான வணிகம் முறை அப்படின்றது வந்து நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தான் சொல்றேன். இதுல வந்து யாரு நம்மளுடைய நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம டெய்லி ஒரு ஃபேமிலியில புழங்கக்கூடிய பொருட்கள் தான். சமையல் பொருட்கள்ல இருந்து நம்ம வந்து பியூட்டி ஐட்டம்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து ஹைஜானிக் ப்ராடக்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம டெய்லி நம்ம பெண்கள் நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள். அதை வந்து இதை எப்படி பெண்கள் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்க முடியும், பெண்களால எப்படி ஈஸியா அந்த பிசினஸ் வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்ப ஒரு ஒரு ஃபேமிலியில வந்து வீட்டுல ஒரு அப்பாவோ ஒரு ஹஸ்பண்டோ ஏதாவது ஒரு பொருளை வாங்கின்னு வந்தா
அதை உபயோகப்படுத்த போறது யாருன்னா லேடிஸ் தான், வீட்ல இருக்கிற லேடிஸ் தான். அவங்க முதல்ல வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் அது அடுத்த முறை பர்ச்சேஸ் வரும். இல்லன்னா வராது கண்டிப்பா. அவங்க ஏத்துக்கலன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அதனால இது வந்து பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம். இது வந்து நாம பெண்கள் நாம போயிட்டு ஒரு பெண்கள் கிட்ட போயிட்டு இந்த இந்த சோப்பு யூஸ் பண்ணுங்க. இந்த டீ தூள யூஸ் பண்ணுங்க. இந்த மிளகாய் தூள யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நாம சொல்லும்போது, அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப க்ளோஸா போறோம் பெண்கள். அப்ப அவங்க வந்து கண்டிப்பா வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அத உபயோகித்ததுனால தான் நம்ம இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கன்னா, அவங்க வந்து உள்ள வர்றதுக்கு அவங்க அத நம்பிக்கையோட வாங்கி வாங்கி யூஸ் பண்ணும்போது, அவங்க கண்டிப்பா திருப்பி உள்ள வந்துருவாங்க. ஸோ, அதனால இது வந்து ஒரு லேடீஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஈஸியான ஒரு வணிக முறை தான் நம்மளுடைய நிறுவனம் வந்து அமைச்சு குடுத்துருக்காங்க. இதுல வந்து நெறைய பெண்கள் வந்து வந்தா நெறைய சாதிக்க முடியும். ஏன்னா மத்த பிசினஸ்லலாம் போனா கூட நம்ம அந்த அளவுக்கு சாதிப்போமான்னு தெரியல. அதனால இது வந்து பெண்களுக்காகவே மோஸ்ட்லி பவர்ஃபுல்லான ஒரு வணிக முறை இது நானு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து எல்லாரும் சொல்ற மாரி, இந்த நேரத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு வணிகம் கிடைச்சிருக்கு. என்னாலயும் ஒரு பெருசா வணிகம் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு, எ வேற எதுலயும் என்னால பண்ண முடியாதான்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த ஆர்சிஎம்ல என்னால பண்ண முடியுது. உங்க முன்னாடி இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு ஆளா வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு காரணம், அதுக்கு வந்து எல்லாமே ஆர்சிஎம் உடைய பொருட்கள், ஆர்சிஎம் உடைய சிஸ்டம், ஆர்சிஎம்ல இருக்கிற வழிகாட்டுதல் இதெல்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ அதனால பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான, ஒரு பலமான ஒரு பிசினஸ் அப்படின்னா ஆர்சிஎம் தான். இன்னும் வருங்காலத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பெண்கள், சின்ன வயசு பெண்கள் எல்லாருமே இதுக்குள்ள வருவாங்க. நம்ம உள்ள கொண்டு வருவோம். அதுதான் எல்லாருடைய எய்மா இருக்கணும். ஏன்னா வந்து பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு வணிகம் இது. அவங்களோட டைம் வந்து அவங்களோட இருக்கு. அவங்க ஈஸியா போயிட்டு எல்லாரோடையும் மிங்கிள் ஆயி பேச முடியும். எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்க முடியும். எல்லாருமே பெண்கள்னாலே சமையல் கட்டு வரைக்கும் போய் பேச முடியும் ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா. ஜென்ஸ்னா கூட ஹாலோட நின்னு பேசிட்டு வந்துருவாங்க. ஸோ அதனால எல்லா பெண்களும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட இது வந்து நல்ல ஒரு பிசினஸ் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்த எடுத்துப்போம் அப்படின்றத முதல்ல நம்ம மனசுல பதிய வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா நல்லா சாதிக்கலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல வந்து எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணலாம். அது 1005 பிவிலேருந்து நெறைய இன்னும் இருக்கு. அதே நேரத்துல கேசூலுக்கு நமக்கு வந்து நெறைய குடுக்குறாங்க. நியூட்ரி சார்ஜுக்கு வந்து நெறைய ஆஃபர் இருக்கு. அப்புறமா ஒரோசனல் இருக்கு. குட்டாட் இருக்கு. எல்லாமே நம்ம வந்து காமராஜ் சார் ஒரு முறை சொல்லும்போது ஒரு 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 ப்ரோகிராமே பண்ணிட்டு இருந்தாரு. வெறும் ஆயில் வச்சே கூட பெருசா ராயல்டி எல்லாம் பெரிய பெரிய பின்னுக்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம இந்த நிறுவனத்துல வந்து நீ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட எடுத்துக்கிட்டு கூட நம்ம வந்து பெரிய அளவுல சாதிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. அது எது வேணா எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நியூட்ரி சார்ஜ் எடுத்துக்கிட்டு அதுல அச்சீவ் பண்ணலாம். இல்ல நம்மளுடைய டெய்லி யூசஸ் ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஏன் வெறும் ஆயில் வச்சே நம்மளுக்கு ஒரு பிளான் போட்டு குடுத்தாரு சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க அரிச்சந்தினில நெறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அத என்னோட டீம்லயே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. ஒரு 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 லேடி தான் அவங்க. ஒரு சின்ன வயசு பொண்ணு தான் அது. அவ என்ன பண்றா, எனக்கு இதெல்லாம் விட இந்த டெய்லி ப்ராசஸ் எல்லாமே நல்லா இருக்குங்கம்மா. ஆனா இத விட நானு வந்து நியூட்ரி சார்ஜ் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் நியூட்ரி சார்ஜே நான் வந்து நெறைய மார்க்கெட் பண்றேன்ட்டு இப்ப அவங்க அத தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட் ஒரு ₹1000 வாங்கிட்டு போனாங்க. ஒரு 1300க்கு எம்ஆர்பிக்கு வித்துட்டு 300 அவங்க கையில எடுத்துட்டு ₹1000 கையில குடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க பில் அடிச்சுக்கிட்டு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து எவ்வளோ ஈஸியான ஒரு வணிகம் பாரு. எங்க போனா ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு ₹1000க்கு ஒரு ₹300 ஹேண்ட் கிடைக்கும் பாருங்க. அது இல்லாம அவங்களுக்கு இன்னும் பிபி இருக்கு. அப்புறம் ப்ரீ ப்ராடக்ட் அந்த ஆஃபர் போறாங்க. எல்லாம் எத்தனை ஒரு ஒரே ஒரு ஒரு பொருள நம்ம மார்க்கெட் பண்ணும்போது, நமக்கு நெறைய வருமானங்கள் வர வர ஒரே ஒரு நிறுவனம் நம்ம ஆர்சிஎம் நிறுவனம் தான். அது வந்து இது இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்துல இருக்கும்போது, இத எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன். நம்ம யாருமே ஆர்சிஎம்ல இன்னைக்கு வந்து சாதிக்கல, சம்பாரிக்கலன்னா, வேற எந்த இடத்துலயும் நம்மளால சாதிக்க முடியாது, சம்பாரிக்க முடியாது. அவ்வளவு ஈஸி அண்ட் வந்து ஸ்வீட்டான ஒரு வணிகத்துல நம்ம இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம நிறுவன தலைவரோட நோக்கமே வந்து ஹெல்த்தியா இருக்கணும். அதே நேரத்துல மக்கள் எல்லாம் வெல்த்தும் கிடைக்கணும் அப்படின்னு அதான் நோக்கம் அவருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் தான். இன்னைக்கு வந்து ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தைரியமா இந்த பொருட்கள் மக்கள் கிட்ட போகும்போது எல்லாருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம். அதாவது பணம் சம்பாதிக்கிறது 2வது விஷயமா வச்சுக்கிட்டு, இத வந்து ஒரு சேவையா மத்தவங்க கிட்ட எடுத்துட்டு போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நமக்குள்ள தனியா ஒரு பலம் வரும். தனியா ஒரு
என்ன சொல்றது, கான்ஃபிடென்ட் வரும். நம்மளுக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ட் வருதோ அந்த அளவுக்கு தான் நம்ம மக்கள்கிட்ட இதை கொண்டு போக முடியும். ஸோ அதனால வந்து இதை நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சேவையா தான் நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது தான் எனக்கு என்னோட பைசா சம்பாதிக்கிற விஷயங்கள். இன்னைக்கு வந்து அப்படிதான் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பொருட்கள் நிறைய கிடைக்கணும் மக்களுக்குன்னுட்டு நான் அப்பெல்லாம் வந்து டிஸ்பிளே வாலெல்லாம் கிடையாது. ஸோ அதனால நான் ஒரு பியூசியே எடுத்திருக்கேன் ராணிப்பேட்டையில. இன்னைக்கு என்னோட பியூசியை இது 2000 இருந்து பண்ணின்னு இருக்கேன். நல்லா வெற்றிகரமா நல்லா பண்ணின்னு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு இந்த வயசுலயும் வந்து எனக்கு வந்து முதல்ல வந்து இந்த ஜூம்ல பேசும்போது இந்த டெக்னிக்கல் எல்லாம் வந்து என்னால பேச முடியாதுன்னு சொன்ன ஒரு ஆளு இன்னைக்கு வந்து ஒரு பியூசி ரன் பண்றேன், நானே பில்லிங் பண்றேன், ஐடி போடுறேன், ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இது என்னுடைய கான்பிடென்ட், என்னோட தன்னம்பிக்கையே இந்த பிசினஸ் எவ்வளவு தூரம் வளர்த்துருக்கு பாருங்க. இப்ப எனக்கே இவ்வளவு ஒரு கான்பிடென்ட், எனக்கு இவ்வளவு ஒரு நிறைய வளர்ச்சியை கொடுத்துருக்கும் போதுன்னு இன்னும் சின்ன வயசு பசங்க, படிச்ச பசங்க, எல்லா லேடிஸ் எல்லாமே வந்து இந்த பிசினஸ் தைரியமா கையில எடுத்துக்கிட்டு பெரிய அளவுல இந்த பிசினஸ்ல சாதிக்கணும். எல்லாருக்கும் தனியா ஒரு சுதந்திரம், இந்த லேடிஸ்க்கு வந்து நிறைய பொருளாதார சுதந்திரம், எல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ். இப்ப வந்து எந்த பிசினஸ் பண்ணாலும் இல்ல ஒரு வேலைக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போனா கூட காசு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற ஒரே ஒரு நிறுவனம் இதுதான். ஆரோக்கியமும் அங்கீகாரமும் நம்ம ஆர்சிஎம்ல தான் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாம் சாரு யார வயசெல்லாம் சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு இப்ப 64 முடிந்து இப்ப ஜூன் வந்ததுன்னா 64 முடிஞ்சு 65 ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா அதுக்கு மெயினா ஒரு காரணம் நான் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான். இன்னைக்கு என்னோட நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான். அது சாப்பிட்ற பொருள்ல இருந்து நான் குளிக்கிற பொருள்ல இருந்து எல்லா பொருளுமே ஆர்சிஎம் பொருள் தான். அதனால வந்து அதுதான் என்னுடைய முக்கியமான என்னுடைய ஆரோக்கியத்தை காரணம் ஆர்சிஎம் தான். நான் தைரியமாவும் ஒரு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் கான்பிடென்டா நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னடா இது வம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க இருக்கிறோமோ யாரோட இருக்குமோ அவங்களும் ஆயிடுவோம்னு சொல்லுவாங்க. அதுபோல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் நீங்க எப்ப ராஜஸ்தான்ல இருந்து வந்தேன்னு கேக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. ஏன்னா ராஜஸ்தான் பொருளை சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் ஹிந்திக்கார ஐட்டம் போல தெரியுது. எல்லாரும் அப்படிதான் கேக்குறாங்க. எப்போது வந்தீங்க, நீங்க எந்த ஊரு, எந்த நார்த் சைட்ல எந்த ஊர், ராஜஸ்தான்ல இருந்து வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு பாருங்க என்னோட நானும் கம்பெனியும் அவ்வளவு ஒன்றி இருக்கிறோம். சோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு 2 விஷயத்துல சந்தோஷம். என்னன்னா நான் வந்து என்னுடைய வருமானத்துல தனியா நிக்க முடியுது. என்னுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நான் நல்லா 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 இருக்கேன். அதுக்கு நன்றி கடன் வந்து நிச்சயமா இந்த நிறுவனத்துக்கு தான் போய் சேரும். இது எனக்கு வந்து இந்த ஆர்சிஎம்ல என்னை இணைச்ச இந்த இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இறைவனுக்கும் நிச்சயமா நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தெரியும் போல இந்த வயசுக்கு நமக்கு இது முக்கியம், இந்த நிறுவனம் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த இறைவன் வந்து இந்த கம்பெனியில சேர்த்திருக்கிறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ நான் சொல்ற விஷயங்கள் ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்காவது போய் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகுதுன்ற அது ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாருங்க, வீட்டுக்குள்ள கூட ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்காது போல எனக்கு. ஆனா இந்த ஆர்சிஎம்ல எனக்கு ஒரு அம்மான்ற ஒரு பொசிஷன் எல்லாரும் வந்து ஒரு 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 ஹானர் பண்ற அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறது இந்த ஆர்சிஎம் தான். ஸோ இன்னைக்கும் வந்து ஆர்சிஎம்க்கும் ஆர்சிஎம் நிறுவனத்துக்கும் என்னை இதில் அறிமுகப்படுத்தினதுக்கும் வழிகாட்டுற அனைவருக்கும் திரும்ப திரும்ப நான் மனமாற நன்றி சொல்லிக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம வந்து இந்த ஆர்சிஎம் எப்படி நம்ம ஈஸியா இப்ப வந்து கொண்டு போகலாம்னா இப்ப காலமும் சூழ்நிலையும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லயே வேலைகள் வந்து குறைச்சி ஆட்கள் வந்து வெளியே வராங்க. அவங்க அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் அப்படி வராங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ பத்தி சொல்லி நம்ம ஆர்சிஎம்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா நம்ம நிறைய ஒரு குரோத்துக்கு போகலாம். அதே நேரத்துல அந்த வேலையை குறைச்சிக்கிட்டு அவங்க என்ன செய்யறது அடுத்ததுன்னு அவங்க யோசிக்கும் போது நாம ஒரு சரியான ஐடியாவை கொடுத்த ஒரு ஒரு கான்பிடென்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்க இங்க ராணிப்பேட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னை பார்க்க வர்றவங்க சொன்னாங்க, ஆமாம்மா நிறைய பேர் வந்து ஆட்களை குறைச்சிருக்காங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சரிப்பா அவங்களெல்லாம் கூட்டின்னு வாங்க. ஏன்னா வந்து எப்படி என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் நம்மளுடைய டெய்லி நீட்ஸுக்கு வந்து நம்ம வந்து வாங்கிதான் ஆகணும். என்ன பண்ண முடியும், குளிக்காம இருக்க முடியாது, பல் தேய்க்காம இருக்க முடியாது, டீ காபி குடிக்காம இருக்க முடியாது. நம்ம இங்க கூட்டின்னு வந்து நம்ம ஆசியம் அவங்க எடுத்துக்கும் போது முதல்ல அவங்களுடைய வீட்டுக்கு தேவையானதை குறைஞ்ச விலையில வாங்குறாங்க.
அது அவங்க அந்த பிசினஸை கையில் எடுக்கும்போது அவங்களுக்கு வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இப்போ 2-3 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம நல்லாவே பயன்படுத்திக்கணும். இது மட்டும் சின்ன சின்ன கம்பெனி இல்ல, பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே நிறைய ஆட்கள் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல கம்பெனில வேலை செய்யற சின்ன வயசு பசங்க பார்ட் டைமா நிறைய இப்போ என்கிட்ட நம்ம பியூசில வந்து நிறைய பேர் ஒரு தம்பி வந்து வாங்கிட்டு போறான். மாசம் மாசம் எப்படியும் ஒரு 10 ஸ்டார்ட் பண்ணா ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்றான். டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணியிருக்கான். ஸோ அதனால அந்த மாதிரி பீப்புள்ஸை நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம பிசினஸ்குள்ள கொண்டு வந்தோம்னா நம்ம இந்த பிசினஸை பெரிய லெவல்ல நம்ம கொண்டு போக எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா வணிகத்திலயும் ஒரு அளவு இருக்கு. நம்ம பிசினஸ்ல ஒரு லிமிட் எல்லாம் கிடையாது. அப்பா நீ இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், இத்தனை பிசினஸ் தான் பண்ணணும், இவ்வளவுதான் சேல் ஆகணும் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. இது வந்து எவ்வளவுனால நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம எண்ணத்தை தான் நம்ம வந்து வளர்த்துக்கணும். எவ்வளவு தூரம் நம்ம வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய வியாபாரமும் வளர்ந்து போகும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு நம்ம வந்து தயங்க கூடாது நம்மளுடைய பொருட்கள் பத்தி சொல்றதுக்கு. இல்ல இது வந்து சொல்லலாமான்னு சொல்லக்கூடாதா, இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம காண முடியாது. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாரு, எங்க வீட்டுல இந்த அதாவது கடையில விற்கிற எந்த பாத்திரம் தைக்கிறதும் போட்டா எங்க ஒய்ஃப் வந்து பிரச்சனை ஆயிடுதுன்னு சொன்னாரு. சரி எங்களுடைய இந்த ஒரே ஒரு 10 ரூபாய் சோப் எடுத்துன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை தான் கொடுத்து விட்டேன். அடுத்தது ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து பாக்குறாரு, அது அவங்க யூஸ் பண்ணாங்களா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா டிஸ் லிக்யூடு எல்லாமே வாங்கிட்டு போனாரு. அதனால நம்ம பொருள் வந்து போகணும், அவ்வளவுதான். மத்தவங்ககிட்ட நம்ம வந்து அறிமுகப்படுத்தத்தான் நம்மளுடைய வேலையை, ஃபர்ஸ்ட் டைம் தான் வேலை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து தேடி பிடிச்சி நம்மளை வந்து கண்டுபிடிச்சு வாங்கி போயிடுவாங்க. இன்னொருத்தர் ஒரு ஒரு நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் வந்து மக்கள்கிட்ட போகும்போது பார்த்தா மக்களுடைய ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மாறி போயிருக்குது உலகத்துல. ஒருத்தர் வந்து சொல்றாரு, வந்து ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தாரு, ஏன்பா இந்த டீ தூள் வாங்கிப்பா சூப்பரா இருக்குது, இதுல இருந்து சுக்கு மிளகு எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன சார் இப்படின்னு சொல்றீங்க, எங்க டீல சுக்கு மிளகு மசாலா எல்லாம் இல்லையே அப்படின்னு. இல்லைங்கம்மா, கடையில வாங்குற டீ அது நல்லாவே இல்லை, இது போட்டா டீனா டீ மாதிரியே இருக்குதுமா. சார் நீங்க வேற, இது டீயே தான், இதான் ஒரிஜினல் டீயே, அது உங்களுக்கு தெரியல போல, இதனால எதையோ சாப்பிட்டனால உங்களுக்கு இது வந்து பெருசா வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு நம்ம டீ தூள் வந்து எவ்வளவு தூரம் பேசுது. ஒரு பிஸ்கெட் நம்ம இந்த கோகனட் பிஸ்கெட் ஒருத்தர் சாப்பிட்டு சொல்றாரு, இது என்ன இவ்வளவு நல்லா இருக்கு, அந்த சுகர் கூட அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் வந்து செம்மையா இருக்கு. எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அது இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய குளிக்கிற சோப்பு, அப்புறமா வந்து நம்ம இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, இப்ப எல்லாரும் எல்லாம் அங்கங்க போயிட்டு ஜூஸ் அது இதுன்னு வாங்கி மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. இதுல நம்ம கிட்ட இருக்கிறது நிறைய ஆரஞ்சு மேங்கோ கிரன்ச் இருக்கு, அப்புறம் மேங்கோ ஸ்ரப் இருக்கு, எல்லாமே இருக்கு, ரோஸ் சர்பத் இருக்கு. இதெல்லாமே நாம இப்போ வந்து நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போக முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல எப்படி பண்றேன், கடைக்கு வர்றவங்களுக்கு என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இப்போ மழை காலத்துல வந்து டீ போட்டு தான் கொடுக்குறது. இப்போ டீ எல்லாம் கொடுக்குறது இல்லை. ஏதாவது ஒரு மேங்கோவோ ஆரஞ்சோ வச்சுட்டு இருப்பேன். வந்தாங்கன்னா யாராவது வந்து வெயில்ல உட்காரும்போது கொஞ்சம் ஒரு டம்ளர்ல கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா இது இவ்வளவு சூப்பரா அருமையா இருக்குது, ஏன்னா இது இங்க இருக்கு பாருங்க, இந்த பாக்கெட் தான் சரி, உடனே அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதேதான் நம்ம வந்து பிசினஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிசினஸ் தான். ஆனா அதை நம்ம வந்து கொண்டு போறதுதான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் தயக்கத்தை விட்டுட்டு கான்பிடென்டா நம்ம கொண்டு போனோம்னா அது பாட்டுன்னு அது வளர்ந்து போயிட்டே இருக்கும். ரொம்ப 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 ஈஸியான வேலை. ஆனா அது வந்து நம்ம சொல்றதுதான் நம்ம வந்து கொஞ்சம் கொண்டு போறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அந்த சிரமத்தை மறந்துட்டு ஈஸியா சொல்ல பழகணும். அது சொல்ல பழகணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நமக்கு முதல்ல வந்து தன்னம்பிக்கை கான்பிடென்ட் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து தைரியமா நம்ம ப்ராடக்ட சொல்லலாம் மக்கள் கிட்ட. திரும்ப யாரும் வந்து இது வந்து மறுப்பு யாருமே சொல்ல மாட்டாங்க. திரும்ப திரும்ப நம்ம கிட்டதான் இருப்பாங்க அந்த கஸ்டமர். இது வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸ் யாரும் வெளியே போல, மொத்தம் இங்கதான் இருக்காங்க. திரும்ப திரும்ப புதுசாதான் ஆட்களை நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். மற்ற ஒரு வியாபாரம் அப்படின்னு சொன்னா கூட
இந்த மாசம் இந்த பெரிய பெரிய பொருளா இருக்கும் வாங்கிட்டு அதோட விட்டு போவாங்க. ஆனா நம்ம பொருள் அப்படி கிடையாது. மாசம் மாசம் தீர்ந்து போக வேண்டிய பொருட்கள். அதே நேரத்துல நம்ம பொருட்களை யூஸ் பண்ணிட்டு வேற பொருட்கள் எங்கேயும் வாங்க யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. ஆயில்ல இருந்து எல்லாம் பேஸ்ட்ல இருந்து இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாரு, அவர் ஆயில் வாங்கினாரு, பேஸ்ட் கேட்டாரு, என்கிட்ட ரெட் பேஸ்ட் ஸ்டாக் இல்ல. சரிம்மா நீ பரவாயில்ல, நீ வர வச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒரு பிசினஸ் எங்கன்னா கிடைக்குமா பாருங்க. இன்னைக்கு இந்த பேஸ்ட் இல்லைன்னா இன்னைக்கு வேற கடையில போயிட்டு வேற பேஸ்ட்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மக்கள். ஆனா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற ப்ராடக்ட்டுக்கு நான் அவங்க போறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி புதுசா ஒருத்தர் வந்தாங்க, இப்பதான் அவங்க ஐடி போட போறாங்க. அவங்க வந்து நான் வந்து லக்ஸ் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து லக்ஸ் யூஸ் பண்றாங்களாம் அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன், லக்ஸ் வந்து யாரோ ஒருத்தர் அம்மாவோ உங்க அப்பாவோ சொல்லி தானம்மா யூஸ் பண்ணேன். இப்ப நான் சொல்றேன் இந்த சென்சேஷன் சோப் யூஸ் பண்ணி பாரு, இதுவும் இதை யூஸ் பண்ணேன், அப்புறமா நீ நல்லா இல்லைன்னா விட்டுட்டு பரவாயில்ல, அடுத்த முறை வாங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சோப் தான் வாங்கி பண்ணாங்க. அவங்க தயங்கி தயங்கி அவங்க பரவாயில்ல மறுநாளே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூஸ் பண்ணி ஒரு 2 days அவங்க யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து போன் பண்ணாங்க, எனக்கு கொடுத்தீங்களா அந்த சோப் இருக்காமா? நாங்க இருக்குமா வாமா அப்படி. இல்ல இல்ல இந்த சோப் நல்லா இருக்குது, இது தீர்ந்துட்ட பிறகு சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்னா என்ன பண்றது, எனக்கு ஒரு 5 சோப்பு கொடுத்துருங்க, நான் வாங்கி வச்சுக்கிறேன், ஸ்டாக் இருக்கும்போதே வாங்கிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிசினஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இல்ல ரொம்ப கஷ்டமானு நம்மளே திங்க் பண்ணிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். என்ன ஒண்ணு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்க அதை வந்து ஏத்துக்கல. அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறது. அதுக்கு தான் நம்ம சார் வந்து இப்ப 8 மணி மீட்டிங் ப்ராடக்ட் ட்ரைனிங்கே வச்சிருக்கிறாரு. அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்ல நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் பத்தி நிறைய பேசுறாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பிசினஸ் எப்படி பேசணுன்றது இந்த ஜூம்ல 2 மணி ஜூம்ல நிறைய லீடர்ஸ், நிறைய சாதிச்ச பெண்கள் எல்லாருமே, சின்ன வயசு பசங்க, யங்கர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய சேட் பண்றாங்க. அப்போ பிசினஸ் வந்து வித்தியாசமா தான் இருக்கும் மக்கள் கிட்ட போகும்போது. சரி எந்த நேரத்துல எப்படி நம்ம இந்த மக்கள் கிட்ட பேசணும்ன்றத இந்த ஜூம்ல வந்தீங்கனாலே நிறைய கத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த சிரமத்தோட அதாவது சிரமம் பார்க்காம நமக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்சிமம் நம்ம வந்து இந்த ஜூம்ல வந்து புது ஆட்களை வந்து உட்கார வைக்கணும். ஏன்னா அவங்க கத்துக்கிட்டாங்கனால நிறைய பிசினஸ் growth ஆகி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம லீடர்ஸை சந்தேகம் கேட்காம அவங்களே ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் நம்ம வந்து வாய்ப்புகள் நிறைய வந்து நமக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாய்ப்புகளோட நமக்கு வந்து நிறைய வசதிகளும் இருக்கு இந்த கம்பெனியில, இந்த நிறுவனத்துல. ஸோ நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆர்சிஎம் வந்து ஒரு வாய்ப்பு இல்லை, இது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம். ஏன்னா வந்து வரமே வர்றது ஒரு பெரிய கஷ்டம். வாய்ப்புகள் கூட சீக்கிரம் வந்துடும், வரம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா நமக்கு இந்த ஆசையம் வந்து நமக்கு வரமா கிடைச்சிருக்கு. இதை வச்சு நாம ஆரோக்கியமா இருக்கோம், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்காங்க, நாம மட்டும் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரே ஒரு எல்லையில நிக்காம நம்மளை சார்ந்த நம்ம சொந்தங்கள், நம்ம தெரிஞ்சவர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த ஆரோக்கியத்தையும் இந்த வருமான ஒரு வளத்தையும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு பணியை நம்ம செய்துன்னு இருக்கிறோம். அந்த சிறந்த பணி செய்யறது நம்ம வந்து என்ன சொல்றது, மற்றவங்களுக்காக செய்யும்போது நம்மளுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய ஆரோக்கியமும் ஆட்டோமேட்டிக்கா குரோத் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதுதான் சொன்னாங்க பெரியவங்க, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு சரியான ஒரு களம் வந்து நம்ம ஆர்சிஎம் களம் தான். நம்ம எவ்வளவு தூரம் நம்மளுடைய நாலேஜையும் நம்மளுடைய உழைப்பையும் நம்ம மற்றவங்களுக்காக நம்ம செலவு பண்றோமோ அவ்வளவும் நம்ம கிட்டதான் அதெல்லாம் திரும்ப வரும், பல மடங்கா திரும்ப வரும். ஏன்னா சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொஞ்சமா ஷேர் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சரியான ஒரு 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 வணிக மையம் நம்மளுடைய ஆசியம் உள்ளது. ஏன்னா வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம உழைப்பை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறோமோ, மக்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு நன்மை பல மடங்கா நமக்கே நம்ம ஃபேமிலிக்கே திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வியாபாரம் நம்ம ஆசியம் தான். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 24 இயர்ஸா செம்மையா growth ஆகிட்டு போகுது. இன்னைக்கு வந்து நம்ம நிறுவனத்துல வந்து அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போன மே மாதம் வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க நம்ம நிறுவனத்துல. இந்த மே மாசம் வந்து நம்மளுடைய கம்பெனியில நம்மளுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது முன்னாலேயே வந்து என்ன இது ஆர்சிஎம்னே இல்லை, என்ன பேசியன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட் இருக்கு, நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனம் வந்து ஆர்சிஎம் கன்சியூமர் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட்னு நம்ம நிறுவனத்தோட நேமே வந்து மாத்திருக்காங்க. இப்போ இனிமேலுக்கு வந்து நம்ம எதுவும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்துல ஏன் இப்படி மாத்திருக்காங்கன்னா,
நம்ம இப்ப வந்து நம்ம இன்டர்நேஷனல் அளவுல நம்ம பிசினஸ கொண்டு போறாங்க. சோ இன்னைக்கு நம்மலாம் வந்து பெரிய குடுத்து வச்சவங்க. நம்ம முன்னாடியே இந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம். இது நம்ம பிசினஸ் எவ்வளவு தூரம் வளர்ந்து எவ்வளவு தூரம் குரோத் ஆக போகுது பாருங்க. நம்ம நிறுவனம் மட்டும் வளரல, நம்ம நிறுவனத்தோட சேர்ந்து நாமளும் வளர்ந்து தான் போயின்னே இருக்கிறோம். சோ அதனால வந்து அதுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அ நெறைய பார்த்தீங்கன்னா, இப்போ போன இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு சங்கடம் என்னன்னா, அ ஆப்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது, என்னுடைய மொபைல்ல நெறைய ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அதனால வந்து எனக்கு வந்து பிசினஸ் ஆப் உட்காரவே இல்ல. பிவிசி ஆப் உட்காரவே இல்ல. ஐய்யயோ! என்ன பண்றது? நம்ம இனிமேல் என்ன பண்றது? அப்படின்னு ரொம்ப ரொம்ப எங்கெங்கெல்லாம் தேடி புடிச்சு எல்லாரையும் கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணி விட்டேன். ஆனா அப்புறமா எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு நான் ஒரு சொல்யூஷன் வந்தேன். பரவால்ல இப்ப தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பழைய மாரி நம்ம மொபைல்லயும் ஆப் உட்காரும் போல வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு இடையில பில் அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சாரோட மேடத்த கேட்டேன். கிருஷ்ணவேணி மேடத்த கேட்டேன். ஏன்னா அவங்க தான் நெறைய குரோம்ல அடிக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. எப்படிம்மா இப்ப பில் அடிக்கிறது? எப்படி ஆர்டர் போடுறது? சரக்கு வாங்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க தான் எனக்கு கைட் பண்ணாங்க. அப்பவும் இந்த குட்டி ஃபோன்ல குட்டி குட்டி எழுத்துல எப்படியோ கண்டுபிடிச்சு பில்லிங் எல்லாம் பண்ணேன். ஆர்டர் போட்டேன். எல்லாமே ஒரு வாரமா அப்படி ஓடிட்டு இருந்தது. சரி நேத்து திரும்பவும் அப்ப ஆனாலும் ஆப்ப வந்து ஓப்பன் பண்ணி பண்ணி பார்க்கறது. நேத்து அப்படியே திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா நேத்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆஹா! பரவாயில்லையே! இவ்ளோ பாருங்க எவ்வளோ மெனக்கெடுறாங்க நம்ம நிறுவனம் பாருங்க. நம்ம யாருக்கும் எந்த ஒரு சங்கடமும் வரக்கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க பாட்டுன்னு அவங்க பிசினஸ் செய்துட்டு, அவங்க ஈஸியா நல்ல வளர்ச்சியை நோக்கி போணும் அப்படின்றதுக்கு நம்ம நிறுவனம் கண்ணும் கருத்துமா இருக்கு. அதோட இன்னொரு பெரிய முக்கியமான மாற்றம் நம்ம நிறுவனத்துல பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் நம்மள வந்து ஏதாவது கம்பெனிக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னா, நம்ம லீடர்ஸ் அது மாரி நம்ம அவங்க கிட்ட சொல்லி, அவங்க தான் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கம்பெனில. ஏரியா மேனேஜர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தாரு. பியூசிக்கு வந்திருந்தாரு. ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டாரு இப்போ. அவர் அப்பாயிண்ட் பண்ண பிறகு. வந்து என்ன உங்களுக்கு எப்படி எல்லா பொருட்களும் நல்லா கிடைக்குதா? இல்ல என்ன வேணும் உங்களுக்கு? இந்த மாரி ஒரு தகவல் தொடர்பு வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் நமக்கு ஹிந்தி தெரியாது. நாம இங்க தமிழ்நாட்டுல இருக்கோம். கம்பெனி அங்க இருக்கு. நமக்கு ஏதாவது வேணும்னா என்ன பண்றது? இது நெறைய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. அதையும் இப்ப கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்ப ஏரியா மேனேஜர் போட்டிருக்காங்க. அவரு வந்து ஃபோன் நம்பர் எல்லாமே குடுத்துருக்காரு. அவர்கிட்ட நம்ம எதுனா சொல்லலாம். ஈஸியா நம்ம நெறைய வசதிகள பண்ணி குடுத்துருக்காங்க. நம்ம லீடர்ஸும் நெறைய சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் இவங்க கம்பெனியும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து நெறைய தமிழ்ல வந்து நமக்கு வந்து தகவல்கள் இல்ல அப்படின்னு நம்ம கவலைப்பட்டிருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டு, கம்பெனியோட பிளான்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லயும் வந்திருக்குது. அது நம்ம வந்து YouTubeல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த ஏரியா மேனேஜர் அவர் தான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தாரு. அதுல பார்த்தோம்னா எல்லாமே கிளியரா தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து என்ன சொல்றது? கரெக்ட்டா வந்து இப்பலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன சொல்றது? இந்த ஹைவேஸ் ரோடு போயிட்டு இப்போ வந்து ஒரு வேலூர்லேருந்து சென்னைக்கு போனோம்னா, அது முன்ன 3 ஹவர்ஸ் ஆகும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்ல ஷார்ட்டா வேகமா போய் சேர்ந்துரும். அது மாதிரி நம்ம நிறுவனத்துல நான்லாம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 2018ல ஒரு ஐடி வந்து பெர்மனன்ட் ஆவறதுக்கே ஒரு கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா ஹெட் ஆஃபீஸ் போணும். அதுக்கப்புறமா அங்கருந்து திரும்ப வரணும். அதுவரைக்கும் நம்ம ஒரு செகண்ட் லைன் ஓப்பன் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் அப்ப இருந்தது. 2018க்கும் இந்த 2024க்கும் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் பாருங்க. ஹை ஸ்பீட் தான். இப்பலாம் வந்து நீங்க ஐடி உடனே மொபைல்ல அப்பயே கஸ்டமர் கிட்டயே ஐடி போட்டு குடுத்து விடலாம். மறுநாளே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட் நம்பர் வந்துருது. அதுக்கப்புறம் இந்த மாரி நம்மளுக்கு வந்து ட்ரெய்னிங் ஆகட்டும், எந்த தகவலா இருந்தாலும் இம்மீடியட்டா அப்பப்ப கிடைச்சிருது. பொருட்கள் அதிகமா இப்ப வந்தாச்சு. பொருட்கள் நெறைய கிடைக்குது. இப்ப வந்து முன்னாடியெல்லாம் வந்து நான் வந்து சென்னையில அந்த பார்சல் சர்வீஸ் இல்லாதபோது, வசதி இல்லாதபோது, மதுரை, ஈரோடுலேருந்து வாங்கிட்டு இருந்தேன். அப்போலாம் வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. பொருட்கள் வரதுக்கே ஒரு 1 வீக் கூட ஆயிடும் சில நேரத்துல. ஆனா, இப்ப அதுவும் வந்து இப்போ சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஆர்டர் போட்டு புக் பண்ணோம்னா, மறுநாளே எனக்கு கிடைச்சிடுது. எல்லாமே ஈஸியா கிடைக்குது. சார் கூட காமராஜ் சார் சொல்லுவாங்க. அவங்கலாம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு இன்னும் முன்னாடி ஆ ரொம்ப சிரமப்பட்டு பொருட்கள எடுத்துட்டு வந்து நாங்கலாம் சேல் பண்ணோம்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே அவ்வளோ சிரமத்தில தாங்கி இப்ப இந்த அளவுக்கு அவங்கலாம் பெரிய அளவுல உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்பளுக்கெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, ஈஸி அண்ட் கோயிங் வே போட்டுருக்காங்க. நாம வந்து சீக்கிரமா யார் என்ன பின் அச்சீவ் பண்றோம்னு நினைக்கிறோமோ, அதெல்லாம் வந்து ஷார்ட் பீரியட்ல அச்சீவ் பண்ண முடியும். இந்த வசதிகளெல்லாம் பயன்படுத்திக்கணும். நெறைய நம்மளுடைய லீடர்ஸ் எப்ப எனி டைம் நமக்கு உதவுறதுக்கு சந்தேகத்த கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க.
அதே நேரத்துல நம்மளுடைய அவங்களுடைய வழிகாட்டுதல நம்மள டீம்ல உள்ள வர நம்ம கொண்டு வர அவங்களுக்கு நம்ம சரியான வழிகாட்டி அவங்கள சரியா நம்ம சொல்லி கொடுத்து நம்ம ஒரு அவங்களோடவே எப்பவும் இணைஞ்சிருக்கணும். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு லீடர்ஸ் நம்மளுடைய குரூப்ல இருக்கிறவங்களோட நம்ம எப்போ இணைஞ்சிருக்கிறோமோ அப்ப நம்ம வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ஸோ அதனால எல்லாமே வந்து எப்பவுமே சார் சொல்லுவாரு, சேர்ந்து செய்வோம் சேர்ந்து வெல்வோம்னு சொல்லுவாரு. ஒரே ஒரு வித்தியாசம் பார்க்காத பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது இந்த ஆர்சிஎம் தான். ஏன் அப்படின்னா அது ஆர்சிஎம்மோட என்ன சொல்றது, அவங்களுடைய தாட்டு இந்த நிறுவன தலைவரோட தாட் எப்படி இருக்கோ அப்படிதான் இந்த ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் எப்படி இருக்காரோ அப்படிதான் அந்த குடும்பம் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சோ அது மாதிரி இந்த நிறுவன தலைவரோட தாட் எப்படி இருக்கோ, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாரும் நலமா இருக்கணும், எல்லாரும் சம்பாதிக்கணும்ன்ற அவருடைய தாட்டு தான் நம்ம டீமுக்குள்ளும் இருக்கு. இந்த டீம்ல யாருக்கும் வந்து வேற டீமு நம்ம டீமு இல்ல நம்ம டீமுக்குள்ளுவே இவங்க ஓகே அவங்க ஓகே இல்ல அந்த மாதிரி எல்லாம் பாகுபாடு இல்லாம இன்னைக்கு ஒரே சேர்ந்து ஒற்றுமையா நம்ம இந்த வணிகத்தை செய்யறோம்னா அது இந்த ஆர்சிஎம் அந்த ஒரு நிறுவனத்துல தான் நடக்கும், சாத்தியமாகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம உமர் எம்பவர்மெண்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இன்னைக்கு அந்த அந்த லேடிஸ் டீம்ல யாரும் வேற டீம் அதெல்லாம் யாரும் வித்தியாசம் எல்லாம் பாக்குறது இல்ல. எனி டைம் எந்த சந்தேகம்னா சொல்றாங்க. நிறைய தகவல்களை நம்ம அந்த குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தாலே நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நல்ல ஒரு களத்துல நம்ம இறங்கியிருக்கோம். இதை வந்து பயன்படுத்தி இன்னும் நிறைய பெண்கள் வரணும். நிறைய இந்த ஆர்சிஎம் ஆரோக்கியத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும். நிறைய வளர்ச்சியை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் அன்பா கேட்டுக்கிறேன். அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு திரும்ப திரும்ப நான் வந்து லீடர்ஸ்க்கு இறைவனுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஒரு நேரத்திலையும் என்னால கான்ஃபிடென்ட்டா என்னுடைய வருமானத்துல நான் வந்து என்னால எல்லாத்தையும் பார்த்துக்க முடியுது. அதே நேரத்துல என்னுடைய ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. நான் நல்லாவே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன். அதே நேரத்துல நம்மளுக்கு வந்து பணம் சம்பாதிச்சாலும் சந்தோஷம் ஒண்ணு கிடைக்கணும். ஏன்னா வந்து ஒரு எங்கேயாவது வேற எந்த பிசினஸ் பண்ணாலும் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா இதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு ஒமேகாவோ ஒரு உமனா ஒரு லேடிஸ் வாங்கி போய் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேமா, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னு அவங்க சொல்றாங்க போது அது அது வந்து நம்ம காசை விட அதிகமா நமக்கு வாழ்த்து கிடைக்குது இல்லைங்களா. நம்மளுடைய எந்த ஒரு ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியிலையும் நமக்கு வந்து வாழ்த்துகள் கிடைக்கணும். வாழ்த்துகள் கிடைக்காது, அது ஆர்சிஎம்ல மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆயில் சாப்பிட்டுட்டு ஆயில் மாத்திட்டோம், நீங்க சொன்னீங்க ஆயில மாத்தணும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கோம், நாங்க வந்து ஃபீல் பண்றோம் நல்லா இருக்கு. இப்போ ஆயில் அதிகமா நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் அதிகமா நாங்க எடுத்துக்கிட்டா கூட எங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்லாம் இல்லை, நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கிறது தான், நாங்க ஆரோக்கியமா இருக்கிறதா ஃபீல் பண்றோமா, இந்த தேங்க்ஸ் உங்களுக்கு தான், நீங்க தான் சொன்னீங்க இந்த ஆயில, நீங்க தான் சொன்னீங்க நியூட்ரி சார்ஜ், நீங்க தான் இந்த சோப்பு சொன்னீங்க, என்னுடைய பேஸ் எல்லாம் வந்து நல்ல க்ளோவிங்கா இருக்கு, நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த வாழ்த்துகள் வந்து இங்க மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ அதனால வந்து நம்ம வருமானத்தோட நம்ம வாழ்த்தையும் வாங்கக்கூடிய ஒரே பிசினஸ் ஆர்சிஎம். அதே நேரத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அடிக்கடி நான் நிறைய நேரம் யோசிக்கிறேன். நம்ம வந்து யாரையாவது வந்து கஷ்டப்படுறாங்க பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளவு நேரத்துக்கும் கொடுத்தெல்லாம் உதவ முடியாது. அதே நேரத்துல பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஆளும் கிடையாது. ஆனா ஆர்சிஎம்ல நம்ம இருக்கும்போது நிறைய அது மாதிரி பணம் தேவைப்படுறவங்களுக்கு, ஆரோக்கியம் தேவைப்படுறவங்களுக்கு, எல்லாரும் வந்து சின்ன வயசு பசங்கள்ல இருந்து இப்ப என்ன மாதிரி வயசானவங்க ஏதாவது நாங்களே சம்பாரிச்சு நாங்களே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு இது வாய்ப்பா நம்ம வந்து அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா வந்து எல்லா வசதிகளும் நம்ம நிறுவனம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொல்லி வழிதான் சொல்ல போறோம். ஸோ அதனால வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து எனக்கு வந்து அந்த தம்பி எனக்கு சொல்லும்போது எனக்கு பிசினஸ் எல்லாம் வேணாம்ப்பா, என்ன ஆள விடு, நான் வந்து ஏதோ இனி என்ன பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன், ஏதோ சிவனேன்னு இருக்கேன், எனக்கு வேண்டாம்ப்பா, இனிமேல் போயிட்டு எங்கேயும் போய் பிசினஸ் பேச முடியாது, என்னால சுத்த முடியாது அப்படின்னு தேர்த்து சொன்னேன். ஆனா அந்த தம்பி இருந்துன்னு ஒரே வார்த்தையில சொல்லி என்னை மாத்தினான். என்ன சொன்னானா, ஏமா இறைவனை நோக்கி போறேன்றீங்க, இது ஆரோக்கியத்தை எல்லாத்துக்கும் மக்கள் கொடுத்தா அதுவும் இறைவனுக்கு சேவை செய்யற மாதிரிதான், ஏன் வேணான்றீங்க, சரிப்பா அதெல்லாம் கூட என்னால பண்ண முடியுமான்னு தெரியல, நான் வீட்டுக்கு வேணா வாங்கிக்கிறேன், இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுக்கு முதல்ல தேவைக்கு அவன் வந்து முதல்ல மஞ்சத்தூளும் சால்ட்டு தான் முதல்ல அந்த தம்பி கொடுத்தாரு. அந்த மஞ்சத்தூளை பிரிச்சு என்னை மாத்தினது, என்னை ஆர்சிஎம்குள்ள கொண்டு வந்தது அந்த மஞ்சத்தூள் தான். அந்த மஞ்சத்தூளை பிரிச்ச உடனே எனக்கு உடனே ஒரே ஆச்சரியமாயிடுச்சு.
இவ்வளவு அருமையான ஒரு வாசத்தோட ஒரு மஞ்சத்தூளா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு வந்து இந்த வாய்ப்பு எனக்கு இறைவன் வந்து அந்த தம்பி மூலியமா எனக்கு கொடுத்து விட்டாரு. அது எனக்கு இந்த நேரத்துக்கு இது தேவைன்றத கடவுள் நல்லாவே தெரிஞ்சிருக்கிறாரு. இதை எனக்கு கிடைச்சதை நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் மற்றவங்களும் எல்லாரும் சொல்லுங்க. நிறைய பேருக்கு இது போய் சேரட்டும். எல்லாரும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளையும் பெறணும். இது நம்ம தனி ஒரு ஆளா நம்மளால உருவாக்கி தர முடியாது. அதுக்கு நம்ம நிறுவனம் இது வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த செட்டப்புக்குள்ள போயிட்டு நம்ம வந்து அதை மற்றவங்களுக்கு சொல்லி தரப்போறோம். அவ்வளவுதான். சொல்லி தந்தாலே நம்மளுக்கு வந்து இவ்வளவு பெரிய உயர்வும் மரியாதை, வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதனால வந்து திரும்ப திரும்ப இந்த நிறுவனத்துக்கும் நம்ம என்னை வழி நடத்திட்டு இருக்கிற என்னுடைய லீடர்ஸ், என்னுடைய என் டீமுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே லீடர்ஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து உணர்ந்து உள்வாங்கி இந்த பிசினஸ் ஆர்சிஎம் செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் என் டீம்ல இருக்கிறவங்க மேலும் மேலும் வளர்ச்சியை நோக்கி போகணும். நிறைய சேவைகளை செய்யணும்னு சொல்லி அவங்கள கேட்டுக்கிட்டு அவங்களுக்காக நான் இறைவனை பிரார்த்திச்சுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய லீடர்ஸ், உங்க இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சு வந்து அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆச்சு, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா பொறுமையா கேட்ட உங்களை அனைவருக்குமே நான் வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து லீடர்களுக்கும் நன்றி. குட் ஆசியம், ஜெயாசியம் சார். சார் சார் காமராஜ் சார் சார் காமராஜ் சார் இதுல இருந்து போயிட்டாரு உங்களுக்கு. ஓகே, இட் வாஸ் வெரி குட், வண்டர்ஃபுல். ஜெகதீஷ் சார் இருக்காரு. ஜெகதீஷ் சார். சார் சார் ஜெகதீஷ் சார். நோ ப்ராப்ளம் மேடம். நீங்க பேசுங்க சார். நரேன் சார் நீங்க பேசி அவங்கள இன்வைட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம வந்து கலைவாணி மேடம் வருவாங்க. நிறைய பேசுவாங்க, நிறைய ப்ராடக்ட் சொல்லுவாங்கன்னு சார் சொன்னாரு. நானும் கலைவாணி மேடத்தை வந்து பேசுறதுக்கு அழைச்சிக்கிறேன். வனிதா மேடம் ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ. ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்மென்ஸ். இப்ப அடுத்ததாக கலைவாணி மேடம் ஃப்ரம் கோயம்புத்தூர். மேடம், யூ ஆர் ப்ரிப்பேர்ட்ல? ரெடி? ரெடியா இருக்கேங்க சார். எஸ், யூ கேன் ஸ்டார்ட் நவ. ஏன்னா டைம் லிமிட்டடா இருக்கு. யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, தேங்க்யூ. கேரி ஆன். இந்த தளத்துல இணைந்துள்ள அனைவருக்கும் வந்து மதிய வணக்கம். இங்க பேச வாய்ப்பு கொடுத்த எமரால்ட் சாருக்கும், ஜூம்ல இணைஞ்சிருக்கிற அனைத்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு. நல்லா கேக்குதுமா, நீங்க பேசுறது நல்லா கேக்குது. இல்ல, ஏதோ கீச்சுன்னு சத்தம் வந்துட்டு. இல்ல, எனக்கு நல்லா கேக்குது நீங்க பேசுறது. சரிங்க. எமரால்ட் சாருக்கும் ஜூம்ல இணைஞ்சிருக்கிற அனைத்து எல்லா லீடர்களுக்கும் நன்றி. என்னோட டீம் லீடருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்னை தெரியும் நினைக்கிறேன். ஆனாலும் நான் வந்து என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் கலைவாணி. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். பாத்தீங்கன்னா நான் இது ஆர்சிஎம் வந்து நான் அந்த டைம்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் பத்தி என்னோட டீம் லீடர் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குவாலிட்டியா இருக்கும்னு நல்லா தெரியாது. ஆனாலும் சரி, இது டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இது பிஸ்னஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் மேனு, அப்புறம் வந்துட்டு இது மல்டிபர்பஸ் க்ரீமு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டா யூஸ் பண்ணேன். எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஃபுல் டைமா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த ஜூம்ல வந்து நான் ஜாயின் பண்ண 10th மந்தே வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். பாத்தீங்கன்னா எமரால்ட் சார் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்க பேசுறீங்களாமா அப்படின்னாரு. எனக்கே ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நான் வந்து எந்த பின்னுமே அச்சீவ் பண்ணல. அப்ப நான் சொன்னேன், சார் நீங்க எந்த பின்னுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எந்த பின்னும் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியுமில்ல, பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்ப பயந்தே பேச ஆரம்பிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா
இப்ப வந்து அப்புறம் போன மேல வந்துட்டு நான் பிகினர் பின் அச்சீவ் பண்ணேன். இப்பவும் நான் பிகினர் பின்ல தான் இருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த பின் லெவல் அச்சீவ் பண்ணணும்ட்டு ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நான் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் தான் பேசுறேன். பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம பிக்ஸி கிளாஸ் கிளீனர் பத்தி பேசலான் இருக்கேன். பாத்தீங்கன்னா இது நம்ம கண்ணாடி பொருட்களை வந்து நல்லா சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம கம்பெனி வந்து நல்ல நல்ல ஒரு அதாவது இந்த கிளீனர் மாதிரி மற்ற கிளீனர் மார்க்கெட்ல இருக்காது. அந்த அளவுக்கு நல்ல தரமான கிளாஸ் கிளீனர் வந்து நம்மளுக்கு தயாரிச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற கண்ணாடி பொருள் அப்புறம் வந்துட்டு கண்ணாடி பொருள் வந்து நல்லா சுத்தம் பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அழுக்கு படியறதுக்கு வந்து நிறைய நாள் ஆகும். அந்த மாதிரி நீண்ட நாள் சுத்தமாவே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து டஸ்ட் வந்து படியாது. நம்ம ஒரு தடவை இந்த கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிட்டோம்னா மறுபடியும் டஸ்ட் படியறதுக்கு நிறைய நாள் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பொருள், அப்புறம் வந்து மெட்டல் உலோக பொருட்கள், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பொருள்களை சுத்தம் பண்ணலாம். அப்புறம் வந்து பெயிண்ட் சுவர்களை வந்து சுத்தப்படுத்தலாம். அப்புறம் வந்து டைல்ஸு அந்த மாதிரி பளபளப்பான பொருட்கள் எல்லாம் வந்து நம்மளால இந்த கிளாஸ் கிளீனர் ஸ்ப்ரே பண்ணி சுத்தப்படுத்த முடியும். இது வந்து சார் கலைவாணி ஒரே செகண்ட் அந்த விவேகான்ற இதுல யாருக்கு பேர் சொன்னாரு? ஏதோ ஒண்ணு திருவண்ணாமலையில இருந்து ஒருத்தர். சார் அது ஹோஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு சார் பை மிஸ்டேக். அதை அழுத்திட்டு இது காமராஜ் சார் பேர்ல ஹோஸ்ட் அழைச்சி விட்டுருங்க சார். சார் நெடுஞ்செழியன் சார் திருவண்ணாமலை. நெடுஞ்செழியன் சார் திருவண்ணாமலை. சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்றீங்களா யார் சொல்றீங்கன்னு தெரியல சார். நீங்க தான் நெடுஞ்செழியன் சாரா? ஆமா சார், ஆமா சார். விஜயா ஒய்ஃப் பேர் விஜயா. ஓகே, ஒண்ணும் இல்ல, உங்க நேம்ல அழுத்திட்டு, இல்ல உங்க நேம் இல்ல காமராஜ் சார்ல அழுத்திட்டு அத ஹோஸ்டுக்கு ஆக்கிடுங்க. அப்படி பண்ண அதான் புரியல எனக்கு சார். காமராஜ் சார் பேர் அழுத்துங்க, அந்த இதுல மேக் ஹோஸ்ட்னு வரும், அதை அழுத்தி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஒரே நிமிஷம் லைன்ல சார், எனக்கு புரியல. அந்த பையன் ஒரே நிமிஷம் தயவுசெய்து மன்னிக்கணும். சாரி மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். டேய் வேலை, டேய் சார் என்ன சொல்றாரு அது இன்னும் அழுத்திட்டு காமராஜ் பேச பேச என்னன்னு கேள. ஹலோ சார், வேலுங்களா? ஓகே, என்ன பண்றீங்க? அந்த லிஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் எடுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் பேர்ல அழுத்துங்க. அழுத்திட்டீங்களா? அழுத்திட்டேன் சார். அதுல காமராஜ் சார் பேர் அழுத்துங்க. காமராஜ் எம்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அதை அழுத்திட்டு மேக் ஹோஸ்ட்னு போட்டுருங்க. கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டீங்களா? தேங்க்யூ so much. ஓகே மேடம், you can continue மேடம். மாத்த முடியுமா? என்ன சார்? விஜய் எங்க ஒய்ஃப் பேர்ல விஜயான்னு அந்த பேர் வந்திருக்குல்ல, நெடுஞ்செழியன் மாத்த முடியுமான்னு கேக்குறேன். இதுல இருந்து மாத்தலாம் சார். விஜயா மேடம் அழுத்தி ரீநேம்னு ஒண்ணு கீழே வரும். அதே மாதிரி உங்க சன் கிட்ட சொல்லுங்க, ரீநேம், அதுல போட்டு உங்க பேரை மாத்துங்க. ஒரே நிமிஷம். தேங்க்யூ. கேரி ஆன். ஓகே சார். இவ்வளவு பெரிய படையெடுப்பு தேவையா? விடுங்க, அங்க பேசிட்டு. நன்றி. பேசுங்க. கேமரா வச்சுங்க. ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சார். நம்ம வந்து இந்த கிளாஸ் கிளீனர், நம்ம பிக்ஸி லிக்விட் கிளாஸ் கிளீனர் வந்து நம்ம டைரக்டாவே நேரடியாவே வந்து நம்ம பொருட்கள் மேல ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து ஈஸியா யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இதை வந்து பிளாஸ்டிக் பொருள்கள், கண்ணாடி பொருள்கள், அப்புறம் வந்து பெயிண்ட் சுவர்கள் மேல, டைல்ஸ், அப்புறம் பளபளப்பான பொருள்கள் மேல வந்து நம்ம இது ஸ்ப்ரே பண்ணி சுத்தப்படுத்திக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நீண்ட நாளுக்கு வந்து மறுபடியும் படியாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது அதே மாதிரிதான் நம்ம வந்து கண்ணாடி ஜன்னல்களுக்கு அடிச்சுக்கலாம்.
அப்புறம் வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி, அப்புறம் வந்து கார் கண்ணாடி துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா வகையான கண்ணாடி பொருட்களுக்கும் நம்ம இந்த கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். இது வந்து அழுக்கு, எண்ணெய், கிரீஸு, அப்புறம் தூசு இதெல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி பளபள கொடுக்கும் நம்மளுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்ப்ரேயர் இருக்கு. பாருங்க, ஸ்ப்ரேயர் மேல அந்த மூடி இருக்கு. அப்புறம் இந்த ஸ்ப்ரேயர் இருக்கு. இது வந்து நம்ம இந்த ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேல, டிவி மேல, அப்புறம் வந்து கிளாஸ் டேபிள் டாப்பு அதுக்கு, அப்புறம் வந்து காரோட டேஷ்போர்டுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இந்த லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம வந்து வெளியே மட்டும்தான், அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் இந்த லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, டிவிக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் துடைக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சுவிட்சு ஆஃப் பண்ணி பிளக் எல்லாம் பிளக் எல்லாம் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த கிளாஸ் கிளீனர் ஸ்ப்ரே பண்ணி நம்ம துடைக்கலாம். அதான் இது வந்து எக்ஸ்டீரியர் சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான். லேப்டாப்போட, டிவியோட, கம்ப்யூட்டரோடைய எக்ஸ்டீரியர் வெளிப்புறத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இன்னர் பார்ட்ஸுக்கெல்லாம் அடிச்சிடக்கூடாது. சில பேர் அதாவது அந்த நாலேஜ் இல்லாதவங்க சம்டைம்ஸ் தெரியாம இன்னர் பார்ட்ஸ்க்கு அடிச்சிருவாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம இன்னர் பார்ட்ஸுக்கு படாம வெளியே மட்டும்தான் நம்ம அடிச்சு இது கிளீன் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ண உடனேவும் நம்ம வந்து சுத்தப்படுத்திக்கலாம். நம்ம வந்து ரொம்ப அழுத்த வேண்டியது இல்லை. மெதுவாவே வச்சு மெதுவாவே நம்ம வந்து தொடச்சிக்கலாம். நம்ம கரை இருந்தாலோ இல்ல கை அச்சு எல்லாம் இருந்தா கூட நம்ம தொடச்சிக்கலாம். பெயிண்ட் சோறுகளுக்கும் வந்து ஸ்ப்ரே பண்ணி சுத்தப்படுத்தலாம். பெயிண்ட் எல்லாம் போகாது, சேஃபா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இது அந்த மேல இதோட கவர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வந்து துணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டான துணி. சாஃப்டான துணி, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். கொஞ்சம் ஈரம் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கலாம். ஸ்ப்ரே பண்ண உடனேவே நம்ம தொடச்சிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பாத்தீங்கன்னா நான் வந்து டெமோ காமிக்கிறேன். இது வந்து பாருங்க, இந்த கண்ணாடி நான் வந்து நிறைய நாள்ல துடைக்கல. இப்போ வந்து இது மேல ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு காமிக்கிறேன். பாருங்க, கண்ணாடி அழுக்கு இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது தொடச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். பாருங்க, கரையெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. பாருங்க, நான் வந்து ரொம்ப அழுத்தியெல்லாம் துடைக்கல, மெதுவா தான் துடைக்கிறேன்.
பாருங்க இப்ப எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க கொஞ்சம் பிளாக் மார்க் இருந்துச்சு அந்த பிளாஸ்டிக்ல, எல்லாமே நல்லா கிளீனா போயிடுச்சு. பாருங்க நம்ம கிளாஸ் கிளீனர் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த இந்த பீங்கான் பொம்மையிலையும் பாருங்க கொஞ்சம் அழுக்கு இருக்கு. நான் நிறைய நாள் வந்து துடைக்கல. இப்போ இதை கிளீன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குல்ல. பாருங்க எவ்வளவு கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு நல்லா இருக்கு. தெரியுதுங்களா? ஹலோ, அதே மாதிரி இது வந்து கிளாஸ், இது ஒரு கிளாஸ் ஜாரு. இது வந்து கொஞ்சம் ஒரு டிசைனா நல்லா இருக்கு. நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது பாருங்க மூடியில எல்லாம் எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாருங்க. நான் இப்ப இதையும் கிளீன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க நான் ஸ்ட்ரெயினே பண்ணல, மெதுவா தான் துடைக்கிறேன், சாஃப்டா தான் துடைக்கிறேன். இப்ப பாருங்க, கேக்குதுங்களா? ஹலோ, நல்லா இருக்குமா, இருக்குமா? நான் பாத்துட்டேன், நல்லா இருக்கு. உள்ள பாருங்க மூடியோட தான் வச்சிருக்கேன். ஆனா உள்ள உள்ள பாட்டமும் தெரியுது பாருங்க, அவ்வளவு கிளீனா ஆயிருக்கு. பாருங்க மூடி எல்லாமே பாருங்க எவ்வளவு சூப்பரா கிளீன் ஆயிருக்கு. அப்போ நம்மளுடைய கிளீனர் வந்து அவ்வளோ
ஹை குவாலிட்டியான கிளாஸ் கிளீனரு. ஸோ நம்ம வந்து கண்ணாடி போக பீங்கானு, கிச்சன்ல உள்ள டைல்ஸு, நான் வந்து கிச்சன் டைல்ஸை கூட இது யூஸ் பண்ணி தான் நான் வந்து துடைக்கிறேன். கிச்சன் டைல்ஸு, நம்ம பெயிண்ட் சர்ஃபேஸு எல்லாமே நம்ம வந்து துடைக்கலாம். கார் கண்ணாடி, கார் டேஷ்போர்டு, கார் கண்ணாடி, எல்லா கண்ணாடியுமே முன்னாடி சைட்ல டோர் கண்ணாடி எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் கிளீனர் வச்சு துடைக்கலாம். நல்லா கிளீனா நான் காமிச்ச பார்த்தீங்களா, அவ்வளோ கிளீன் ஆகுது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்தாலும் சரி, கைரேகை எல்லாமே வந்து கிளீனா வந்து தொடச்சிரும். அப்போ இது வந்து அப்ப நம்ம வந்து இதையே வந்து நம்ம கஸ்டமர் மீட் பண்ணும்போது நம்ம வந்து டெமோ காமிக்கலாம். இந்த மாதிரி டெமோ காமிச்சு நம்மளுடைய சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்மளுடைய லிக்விட் டிட்டர்ஜென்ட். நம்மளுடைய லிக்விட் டிட்டர்ஜென்ட் பத்தி சொல்றேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் வாங்கி நான் வந்து மெஷினுக்கு, வாஷிங் மெஷினுக்கு யூஸ் பண்ணேன். நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுடரை விட, வாஷிங் பவுடரை விட நம்ம வந்து லிக்விட் தான் ஊற்றணும். ஏன்னா பாத்தீங்கன்னா சில பேர்த்து வீட்டில் உப்பு தண்ணி இருக்கும், சில பேர்த்துல போர் வாட்டரு, சில பேர்த்து வீட்டில் நல்ல தண்ணியே ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம உப்பு தண்ணிக்கும் அந்த போர் வாட்டருக்கும் நம்ம வந்து அந்த சோப் பவுடர் போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் நிறையா சோப் பவுடருடைய அந்த ரெசிடியூன்னு சொல்லுவோம், அது வந்து படியும். பாத்தீங்கன்னா அந்த சோப் பவுடர் போடுற அந்த பாக்ஸ்ல படியும், அந்த பைப்பு தண்ணி போற பைப்ல, அப்புறம் உள்ள அந்த ட்ரம்ல, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பண்ற இடத்துல எல்லாமே வந்து அந்த சோப் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாம் படியும். படிஞ்சு அது ஒரு லேயரா ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து நம்ம அடிக்கடி வாஷிங் மிஷினை வந்து கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ அதுக்காக தான் வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுங்க வாஷிங் மிஷினுக்கு. அப்போ வந்து அந்த படியறது வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அப்போ வந்து நம்மளுடைய இந்த பிக்ஸி லிக்விட் டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா 500 ml கிடைக்குது. இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். அதாவது இந்த பவுடர் டிட்டர்ஜென்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்றது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். அதாவது மாற்று பயன்பாட்டுக்கு இது வந்து நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாத்தீங்கன்னா அதான் இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த லிக்விட் ஊத்துற அந்த பாக்ஸ்ல ஆகட்டும் சரி, அந்த தண்ணி போற பைப்ல ஆகட்டும், அந்த உள்ள ட்ரம்ல எல்லாமே வந்து அந்த படியாது. அந்த ஏன்னா இது லிக்விடா இருக்கிறதுனால இது வந்து தண்ணியில ஈஸியா டிசால்வ் ஆயிரும், தண்ணியில கலந்துரும். ஈஸியா தண்ணியில கலக்கறதுனால அது வந்து அந்த பைப்ல ஆகட்டும், அந்த உள்ள ட்ரம்ல ஆகட்டும், ட்ரெயின் பண்ற டியூப்ல ஆகட்டும் வந்து படியாது உங்களுக்கு. அந்த சோப்போட இது வந்து படியாது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதனாலதான் வந்து எல்லாருமே லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து தண்ணி கூலா இருந்தாலும் சரி, இல்ல சில மெஷின்ஸ்ல வந்து கீசர் இருக்கு, அப்போ அது வந்து சுடு தண்ணியில துவைக்கும். சுடு தண்ணியில ஆகட்டும் இல்ல பச்சை தண்ணியில எல்லாத்துலயுமே வந்து இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து நல்லா கலந்துரும், நல்லா கலக்கும். அப்போ வந்து இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்முலா. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளது எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ்டு ஃபார்முலா வச்சுதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கரை எவ்வளோ கடினமான கரை இருந்தாலும், அதாவது ஆயில் கரை, அப்புறம் கிரீஸ் கரை, இதெல்லாமே வந்து நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து ஒரு வாஷ்லயே வந்து அந்த கரையெல்லாம் எடுத்துரும். பார்த்தீங்கன்னா இது நானும் உணர்றேன். எப்படின்னா இந்த கால் வலிக்கு நம்ம காலில் எண்ணெய் போடுவோம், அப்போ அது துணியில எல்லாம் வந்து படும், அந்த எண்ணெய் வந்து படும்.
அப்ப நம்ம வந்து இந்த நம்மளோட லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அந்த எண்ணெய் கரையெல்லாம் வந்து எடுத்துருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ஆர்சிஎம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் இல்லாத போது நான் வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். பாத்தீங்கன்னா என்னோட மெஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். அதுல வந்து கீசரோட தான் வாஷ் பண்ணோம், துவைக்கும். ஆனாலும் நம்ம வந்து அந்த துணியை எடுத்து நல்ல வெயில்ல காய போட்டாலுமே வந்து நம்ம காய வச்சுட்டு துணியை எடுத்துட்டு நம்ம மோந்து பார்க்கும்போது வந்து அதுல ஒரு 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 கொஞ்சமா ஒரு பேட் ஆர்டர் வரும், கெட்ட ஸ்மெல் வரும். அந்த துணியில வந்து கெட்ட ஸ்மெல் இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணியோட சாஃப்ட்னஸ் எல்லாம் அப்ப எனக்கு தெரியல, டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனா வந்து அந்த கெட்ட ஸ்மெல் இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். நம்ம எல்லா தடவை வாஷ் பண்ணி எடுத்தாலுமே வந்து நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்தாலுமே அந்த துணியில வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்மளுடைய இந்த பிக்ஸி லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போதே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு. பாத்தீங்கன்னா துணி காய போடுறதுக்கு துணியை எடுத்த போது பாத்தீங்கன்னா நம்ம துணி வந்து நல்லா சாஃப்டா இருந்துச்சு, நல்ல மென்மையா இருந்துச்சு. அப்போவே வந்து நான் அது நல்லா உணர்ந்தேன். பரவாயில்ல, நான் இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணங்காட்டிக்கு துணி வந்து நல்லா சாஃப்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து அதான் ஃபீல் பண்ணேன், துணி நல்லா சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போய் காய போட்டு நான் நல்லா காஞ்சதும் எடுத்து மோந்து பார்த்தேன். பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லை துணியில. துணி வந்து துணியில எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லே இல்லை. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்து எத்தனை நம்ம ஈச் டைம் இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணப்பெல்லாம் நான் இடையில மோந்து பார்த்துருக்கேன். பாத்தீங்கன்னா அந்த கெட்ட ஸ்மெல்லே இல்லவே இல்லை. அப்போ வந்து இது பாருங்க, அப்ப வந்து எவ்வளவு நல்லா இருக்கு இந்த நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட். இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து நான் என்னுடைய கஸ்டமர்ஸை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எல்லாம் நான் ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் பேசும்போது இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்ல வந்து இவ்வளோ நன்மை இருக்கு. அதாவது துணி, அதாவது இதை பத்தி டீட்டெயிலா தெரியாது ரொம்ப. ஆனா எனக்கு தெரிஞ்சது இந்த துணி வந்து காய போடுறதுக்கு எடுத்தப்ப சாஃப்டா இருக்குது. அப்புறம் வந்து காய வச்சு எடுத்தப்போ ஸ்மெல் இல்லை. இந்த 2 விஷயத்த வந்து நான் வந்து சொல்லுவேன், மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அப்புறம் அவங்களும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வந்து நல்ல ரிசல்ட் தான், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதாவது ஒன் டைம்லயே 2 லிக்விட் டிட்டர்ஜென்ட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இது இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டே போதும் எல்லா துணிகளுக்கும், எல்லா விதமான துணிகளுக்கும். அதாவது காட்டன் துணி ஆகட்டும், சில்க்கு பட்டு துணி ஆகட்டும், உள்ளன் துணி ஆகட்டும், எல்லா துணிக்குமே வந்து நம்ம இந்த இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா சில்க் துணி ஒன்றும் ஆகாது, லினன் துணியும் ஒன்றாகாது, உள்ளன் துணியும் ஒன்றாகாது உங்களுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து சுருங்காது. அப்புறம் வந்து துணி வந்து நீண்டு போகாது, ஸ்ட்ரெச் ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் வேற டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணப்ப இந்த பனியன் கிளாத் டிஷர்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில பனியன் கிளாத் டிஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீண்டுரும், ஸ்ட்ரெச் ஆயிரும், பாத்தீங்கன்னா அகலமா ஆயிரும், இல்ல நீண்டு போகும். ஆனா வந்து நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பனியன் கிளாத் டிஷர்ட்ஸ் வந்து ஒண்ணுமே ஆகல. பாத்தீங்கன்னா நீண்டு போகல, அகலமும் ஆகல. அந்த பனியன் எப்படி எந்த சைஸ்ல எப்படி இருந்துச்சோ அதே அளவுதான் இப்ப வரைக்கும் இருக்கு. நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் அந்த பனியன் வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருத்தப்படவே தேவையில்லை. என்னன்னா துணி வந்து வெளுக்கிறது இல்லை.
நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்றப்ப துணி வந்து வெளுக்கிறதும் இல்லை, கலர் போறது இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப எஃபர்ட்டும் போட வேண்டாம். இப்போ கையில வாஷ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை வந்து இந்த கேப்ல வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு நார்மலா, அதாவது ரொம்ப துணி இல்லை, ஓரளவுக்கு நார்மலா துவைக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு மூடி கிட்ட ஊத்துனா போதும். இது வந்து தண்ணியில நல்லா கரைஞ்சிரும். அப்ப நம்ம துணியில வந்து போட்டு ஊற வைக்கணும். ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும். நல்லா துணியோடைய அழுக்கு வந்து இன்னுமே நல்லா போகும். அப்போ கையில துவைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம். வாஷிங் மிஷின்லனா நம்ம வந்துட்டு ஏன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து அதே நினைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி துணியை நினைக்கிறதுக்கு எடுக்கும். ஸோ அப்போ அதுவே போதும். நல்லா இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் வந்து நல்லா ஊறிக்கும். அந்த அரை மணி நேரத்திலேயே அது வந்து நல்லா ஊறிக்கும். அப்ப இன்னும் என்னன்னா வந்து கையில துவைக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் அவங்க துவைக்க வேண்டியது இல்லை. பாத்தீங்கன்னா சும்மா எடுத்து கும்முனாலே வந்துட்டு அந்த அழுக்கு போயிடுது. அப்ப நான் வந்து இதைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சும்மா கும்முனாலே வந்து அழுக்கு போயிடுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி செலவும் வந்து கம்மியா தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இது 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 நான் யூஸ் பண்ணாத போது பாத்தீங்கன்னா கையில கொஞ்ச நாள் துவைச்சிருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஆகட்டும் இல்ல சோப் ஆகட்டும், அது போட்டு துவைக்கும் போது பாத்தீங்கன்னா போர் வாட்டர்ல ஆனாலும் சரி, உப்பு தண்ணியில ஆனாலும் சரி, நல்ல தண்ணியில ஆனாலும் சரி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை அலாசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப உப்பு தண்ணியிலே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 தடவை அலாசி 4வது தடவை அலாசும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நுரை வரும். ஆனா வந்து நம்மளுடைய லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோ இல்ல நம்மளுடைய வாஷிங் சோப்போ போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அலாச தேவையில்லை. ஒரு 2 தடவை அலாசினாலே அந்த நுரை எல்லாம் போயிடுது, சோப்பு நுரையெல்லாம் போயிடுது. 3வது தடவை வேணா நம்ம சும்மா அலாசிக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி செலவும் வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி தருது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி நம்ம ரொம்ப கை வலிக்காது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி துவைக்க தேவையில்லை, கை வலி மிச்சம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப சுருக்கமா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து நல்ல அட்வான்ஸ்டு ஃபார்முலா இருக்கு. அதாவது கரை போற அளவுக்கு நல்ல அட்வான்ஸ்டு ஃபார்முலா வச்சுதான் வந்து இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை தயாரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இது டெலிகேட்டா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்ல மிருதுவா இருக்கு, டெலிகேட்டா இருக்கு. அப்புறம் வந்து வாஷிங் மிஷினுக்கு இது வந்து ரொம்ப சேஃபா இருக்கு நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட். ஏன்னா வந்து அந்த சோப்பெல்லாம் படியறது இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயில் கிரீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஆயில் கிரீஸ் கரையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்துருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சோப் பவுடர் நம்ம மெஷின்ல போட்டோம்னா பாத்தீங்கன்னா ஒரு சமயம் நம்ம நிறைய துணி போட்டோம்னு வைங்க, அப்ப வந்து அந்த சோப் பவுடரோடைய அந்த பாத்தீங்கன்னா அந்த ரெசிடியூ திட்டா இருக்கும் துணியில வந்துட்டு. ஒரு சமயம் பவுடர் போடும்போது திட்டா இருக்கும். ஆனா லிக்விட் டிட்டர்ஜென்ட் நம்ம ஊத்தும் போது அந்த திட்டாலாம் இருக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா வகை துணிகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம வாஷிங் மிஷின்ல வந்து மிக்ஸ்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது சிந்தட்டிக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா சிந்தட்டிக் இருக்கும், உல்லன் இருக்கும், அப்புறம் வந்து காட்டன் இருக்கும், அப்புறம் வந்து மிக்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மிக்ஸ்டு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையான துணிகளையும் போட்டுக்கலாம். அதுக்கு தான் அந்த மிக்ஸ்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து தனித்தனியா நம்ம துணிகளை வந்து பிரிச்சு துவைக்க வேண்டியதில்லை. காட்டன் தனியா, உல்லன் தனியா, பட்டு துணி தனியா,
அப்புறம் வந்துட்டு உல்லன் துணி தனியா, அந்த மாதிரி நம்ம தனித்தனியா பிரிச்சு துவைச்சு நம்ம நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் எடுக்கும். தனித்தனியா துவைக்கும் போது நிறைய நேரம் எடுக்கும். மெஷின் நிறைய தடவை ஓட்டணும், கரண்ட் செலவு, அந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா மெஷினும் சூடாகும். ஸோ இந்த நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸ்டு ஆப்ஷன்ல வச்சுட்டு நம்ம எல்லா வகையான துணிகளை நம்ம போட்டு ஒரே வாஷ்ல வாஷ் பண்ணிக்கலாம். அதனால கரண்ட் மிச்சம், தண்ணி மிச்சம், மெஷினும் சூடாகாது. அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம துணியும் வந்து ஃபேட் ஆகாது, சுருங்காது, ஸ்ட்ரெச் ஆகாது. அப்போ வந்துட்டு நிறைய தடவை அலாசவும் தேவையில்லை. 2 தடவை இல்லை 3 தடவை மட்டும் அலாசினா போதும். அதுலயே வந்து துணி நல்லா அந்த சோப் இதெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம துணி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. அதான் நான் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கூட நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ எல்லாரும் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம். தெரியாதவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பயனடைமாறும் சொல்றேன். இதை வந்து கஸ்டமர்ஸ் கிட்டையும் போய் சொல்லி எல்லாத்தோட சேல்ஸ் வால்யூமையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜேஆர்சிஎம் குட் ஆர்சிஎம். சார் எஸ், குட் ஆர்சியா. கலைவாணி அம்மா, இன்னி படல் எடுக்கிறீங்க அம்மா. ப்ராக்டிக்கலாகவே வந்து எல்லா இடங்களையும் செய்கிறீங்க. எல்லா கூட்டங்களையும் உங்களுடைய ப்ராக்டிக்கல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அதாவது இது இப்படித்தான் ஆணித்தரமா சொல்றீங்க. ஆர்சிஎம் பொருள்களை ரொம்ப அருமையா சொல்றீங்க. ஆனா கலைவாணிக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. வளரும் ஒரு லேடி லீடரா வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆர்சிஎம் தாய் வனிதா அம்மாவுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொடுங்க. 2 பேருமே இன்றைய செஷனை ரொம்ப அருமையா அவங்களுக்கு கொடுத்த தருணத்தை அருமையாக பயன்படுத்தினார்கள். அவருக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. அதே மாதிரி நம்முடைய ஆர்சிஎம் பிசினஸ்ல பெண்கள் எந்த அளவுக்கு வளர வேண்டும் என்பதிலே ஆர்வம் காட்டுறவங்க எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, யாரேனும் வாழ்த்துறை வழங்க விரும்பினால் உங்கள் கைகளை உயர்த்தினால் உங்களை அன்மியூட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். தாராளமா கைகளை உயர்த்துங்க. நெடுஞ்செழியன் மறுபடியும் விஜயாவா மாறிட்டார். நெடுஞ்செழியன் அன்மியூட் பண்ணுங்க. நரேன், விஜயாங்கிற பேருக்கு நரேன் சார். அவரு இங்கே போயிட்டாரா? வாங்க நெடுஞ்செழியன். ஓப்பன் அட்மிட் ஆகல, அப்பதான் ஆச்சு. சார் வணக்கம். வணக்கம் சார். மேடம் வந்துட்டு அருமையா விளக்கமா புரியாதவங்களும் புரிய வைக்கிற மாதிரி நல்லா ஈஸியா நல்லா விளக்கமா பேசுனாங்க சார். நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்தது. நம்ம ஆர்சிஎம் பொருள்லாம் அவ்வளோ நல்லா இருக்கிறது நம்ம உணர்ந்துட்டு நம்ம அதை அனுபவிச்சு உணர்ந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நடிகளையன், உங்கள் வாழ்த்துறைக்கு நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து யாருங்க? யாராச்சும் இருக்கீங்களா? வேற யாராச்சும்? எனிபடி எல்ஸ்? இன்னொருத்தர் விஜயா கையை கீழே போட்டுருங்க சார். ஆக்டிவிட்டி நீங்க அன்மியூட் ஆயிக்கலாம் சார். நீங்களே அன்மியூட் ஆயிக்கலாம் ஆக்டிவிட்டி. ஆயிட்டு. வெரி குட். இன்னைக்கு ஆக்சுவலா இட் வாஸ் டிஃபரன்ட் செஷன் தான் சொல்லுவேன். 2 பேருமே, வனிதா மேடமும் சரி, கலைவாணி மேடமும் சரி, ரொம்ப அருமையா பேசினாங்க. காமன் மேனுக்கு புரியுற அளவுக்கு நல்லா பேசினாங்க. அண்ட் கலைவாணி மேடம், இந்த டெமோவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராக்டிகலி டெமோ வந்து எப்பவுமே செய்யணும். நாங்க யூஸ்வலா மீட்டிங் ஹால்ல அது பண்ணுவோம். எப்பவுமே ஒரு டெமோ பண்றது நல்லது. யூ மேட் இட் பிக் டுடே. ஓகே, யூ மேட் இட் ஹேப்பன் டுடே. ஓகே சார். நீங்க எங்க கோயம்புத்தூருங்களா? உண்மையான யோசனை. எக்ஸலன்ட். கீப் இட் அப். தேங்க்யூ. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. நம்ம ஆக்டிவிட்டிஸ் தான் நிறைய. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ்.
சார் வேற யாராவது பேசுறாங்களா? என்ன பொசிஷன்? ஹலோ விஜயா ஆக்சுவலி இங்க யாரா இருக்காங்களே, வேற யாரும் இல்ல. வேற யாரும் இல்ல, 2 பேர் தான். அவர் பேர் மாத்திட்டாரா கேளுங்க. நெடுஞ்செழியன் சார் பேர் மாறிச்சு பார்த்தேன், அவர் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணி. ஹலோ விவியா திருப்பி தூக்குறாங்க சார். உங்க நேம் மாத்திட்டீங்களா விவியா சார்? நெடுஞ்செழியன் சார். ஓகே, அன்மியூட் பண்ணியாச்சு, பேசுங்க சார். எப்போ நிறைய பேர் பண்ண கூட மாற மாட்டேன் சார், அதே விஜயம் தான் வருது. அது நீங்க பண்ண முடியாதுங்களா? நீங்க அது என்ன பண்ணோம், நீங்க உங்க இதுலயே ஓபன் பண்றதுக்கு முன்னாடி போய் நெடுஞ்செழியன் பேர் போட்டுருணும் சார். போட்டு நம்ம புவனேஸ்வர் கூட ஒரு நாள் போட்டு பார்த்து சார், மாற மாட்டேன் சார். அது நீங்க பண்ண முடியாது ஆபீஸ்ல. இல்ல இருங்க, நீங்க தான் பண்ணணும், இது உங்களோட இது. இருங்க, ஓகே ஓகே. ரீநேம் உங்களுக்கு போடுறேன், அது வருதான்னு பாப்போம். ஓகே ஓகே ஓகே. நெடுஞ்செழியன் எனக்கு ரொம்ப பெட்டான நேம் அது. ஓகே, நன்றி, தேங்க்யூ. வந்துருச்சா பாருங்க சார். இப்போ வந்துட்டு சார், ஆனா மறுபடியும் இருக்கு, மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வரட்டுங்களா? வருதா பாலமா? அது காமராஜ் சார் கேளுங்க, சொல்லுவாரு. இல்லாட்டி மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வேற யாரும் இருக்காங்களா பாருங்க சார். டன். காமராஜ் சார் இருக்கீங்களா? ஹலோ நரேன் முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். வாழ்த்துக்கள் முடிஞ்சது. எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுறா. ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். ஜெயாசி குடாசியம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.